வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல நிலையான ஒரு இடமே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரே வெட்டுக்குத்து சண்டைன்னு ஒரே கலாட்டா தான். நாடுகளுக்குள்ள எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதுல நம்ம கதை நடக்கிறது 3 முக்கியமான நாட்டுல. ஜின் நாடு, கருட நாடு, ஷென் நாடு. ஜின் நாட்டை பத்தி சொல்லணும்னா அவங்க வீரத்துக்கு பேர் போனவங்க. ஆனா அங்க இருக்கிற சுவான், ஷி, லோ, சன், சுன் இந்த 5 கிளானுக்கும் எப்ப யார வெட்டலாம் கொல்லணும்னு இருக்காங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல. இவங்களை அடக்கிய ஆள ஒரு தலைவன் இல்லாம ஒரே ரணகலமா இருக்கு. அதனால அவங்க தலைவனை தேட இவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி தலைவன் ஒருத்தன் இருந்தான். அவனை ஷென் நாட்டை சேர்ந்தவங்க கொன்னுட்டாங்க. அந்த தலைவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா. இந்த பக்கம் ஷென் நாடு அவங்க சண்டை போடுறதை விட வணிகத்துல கெட்டிக்காரங்க. அதோட ஷென் நாட்டுல மூன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க ஆயுதங்கள் உருவாக்குறதுல நம்பர் 1. அவங்க ஆயுதத்தால தான் ஷென் நாடு இவ்வளவு நாளா நம்பர் 1ல இருக்கு. அதோட இவங்க ஆயுதத்தால தான் ஹீரோவோட அப்பா இறந்து போனாரு. தன்னோட அப்பா சாவுக்கு காரணமானவங்கள ரொம்ப நாளா ஹீரோ தேடிட்டு இருந்தான். கடைசியில தான் அப்பாவை கொன்னது மூன் குடும்பத்தோட மூத்த மக லின்ஃபெங்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். ஆனா லின்ஃபெங் பையன் இல்ல, பையன் வேஷம் போட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற காதலும் மோதலும் தான் இந்த டிராமால நம்ம பார்க்க போறோம். கட் பண்ணா கதையோட கதாநாயகியை காட்டுறாங்க. உண்மையான பேரு மாயா. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் லின்ஃபெங், அதாவது ஒரு பையன். நம்ம மாயாவுக்கு சாயா, தாரான்னு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. சோ இந்த குடும்பத்துல ஆண்களே இல்ல. குடும்பத்தோட சட்டப்படி ஒரு ஆண் வாரிசு தான் வெப்பனை உருவாக்கணும். அதனால மாயா தன்னை ஒரு ஆணா மாத்திக்கிறா. இப்ப அவங்க ஈகிள் போனு ஒரு வெப்பனை உருவாக்குறாங்க. அதை உருவாக்க ஒரு ரேரான மெட்டல் தேவை. அதுக்காக மாயா கருட நாட்டுக்கு போறேன்னு சொல்றா. நீ போற இடம் கருட நாடும் ஜின் நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. அங்க நிலைமை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதோட ஜின் நாட்டுல தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல சண்டை நடக்குது. அதனால நீ அங்க போக வேணாம். அப்பா பிசினஸ்க்காகனா நான் உங்க பேச்சை கேட்பேன். ஆனா இது ஈகிள் போ சம்பந்தப்பட்ட விஷயம். நாம அந்த கல்லை கண்டுபிடிச்சாதான் உடனே ஈகிள் போவை ரெடி பண்ண முடியும். நாம அந்த கல்லை கண்டுபிடிச்சு உடனே ஈகிள் போவை ரெடி பண்ணணும். ஏன்னா ஜின் நாட்டுல தலைவனை தேர்ந்தெடுத்துட்டா அவங்களோட முதல் இலக்கு நம்ம நாட்டை தாக்குறது தான். அதனால அந்த கல்லை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்க போய் தான் ஆகணும்பா. இங்க பாருமா, நீ ஊரைய மாத்த ஆம்பளை வேஷம் போட்டிருக்கலாம். ஆனா நீ ஒரு பொண்ணு. பேசாம உன்னோட வேஷத்தை கழிச்சு பொண்ணுங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி நடந்துக்கோ. அப்பா நான் பொண்ணா மாறினா கூட அரசர் கேட்கிற வெப்பனை என்னாலதான் ரெடி பண்ண முடியும். அதோட நம்ம நாட்டோட சட்டம் படி பெண்கள் வெப்பனை ரெடி பண்ண கூடாது, சண்டை போடக்கூடாது. அதனாலதான் நான் என்ன ஒரு ஆணா மாத்திக்கிட்டேன். சோ என்ன தடுக்காதீங்கப்பா, நாங்க கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அங்க அவளோட கடைக்குட்டி தங்கச்சி தாரா இருக்கா. எனக்கா அப்பா உன்னை கூமின கல்யாணம் பண்ணிக்க சொன்னாராமே, உனக்கு ஓகேவா? ஹே நான் ஒரு பையன், நான் எப்படி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்? என்கிட்டயே நடிக்கிறியா? ஆனா ஒண்ணுக்கா, கூமின் நல்ல பையன் தான். அவன் நீ சொன்னா உயிரை விட்டாலும் விடுவான். ஆனா என்ன கேட்டா அவன் உனக்கு செட் ஆக மாட்டாங்கா. என்ன சாயா, நான் கரெக்டா தானே சொல்றேன்? ஓடி லூசு. அக்காவை பத்தி கூமினுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன கேட்டா அவன் தான் பொருத்தமானவன். ஹேய் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. நான் உடனே அந்த கல்லை கண்டுபிடிச்சு ஈகிள் போவை ரெடி பண்ணணும். சரி நான் கிளம்புறேன். கடைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன். போற இடம் ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. சோ கவனமா இரு. எனக்கு என்ன இது முதல் தடவையா? எத்தனை முறை அங்க போயிருக்க? இளவரசி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்ட. இவதான் கூமின், மாயாவோட பாடி கார்டு. கூமின் நீ கூட போற தைரியத்தாலதான் மாயாவை உன் கூட அனுப்புற. கவனமா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இளவரசரை நான் பாத்துக்கிறேன். அப்ப மாயா கிளம்ப. அப்ப தாரா வந்து ஒரு பேக்க தரா. உடனே அதை வாங்கிட்டு மாயா அந்த 2 நாட்டோட பார்டர் கிட்ட போறா. அவ போற வழியில அவங்க குதிரை வைரஸால இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போக, அதனால அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து உதவி கேக்குறா. அப்ப அவங்க ஜின் நாட்டோட லீடர் எலெக்ஷனை பத்தி பேசிக்க, இந்த எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கருடன் தான் வின் பண்ணுவான். ஏன் அவனுக்கு கருடனு பேர் வந்ததுன்னு தெரியுமா? அவன் கழுத்துல பிறக்கும் போதே கருட பறவையோட மச்சத்தோட பிறந்தான். அதனால அவனுக்கு கருடனு பேரு வச்சாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட குதிரை கேட்க போறீங்களா? அவங்க ஜின் நாட்டோட மக்கள், நம்ம ஜென்ம எதிரி. நம்ம ஷென் நாட்டை சேர்ந்தவங்க தெரிஞ்சா நம்மள உயிரோடவே விட மாட்டாங்க. அதோட சிங்கத்தோட குகன் தெரிஞ்சு நாம அங்க போறது சரியான யோசனைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நமக்கு டைம் இல்ல கூமின். விடியறதுக்குள்ள நம்ம கருட நாட்டுக்கு போய் ஆகணும். உடனே மாயா அவங்க கிட்ட போய் டீல் பேச, எங்க குதிரை வேணுமா? பதிலுக்கு என்ன தருவ? 1 கிலோ கேசி பட்டை தர. 3 குடும்பத்தோட கேசி பட்டா அது ரொம்ப ரேரான பொருளாச்சு. உன்கிட்ட ஒரிஜினலா இருக்கு இல்ல அதோட காப்பியா? பக்கா ஒரிஜினல். டேய் கதை விடாதீங்க, உங்ககிட்ட எப்படி கேசி பட்டு இருக்கும்? கடைசியா மாயா எப்படி அவங்கள பேசி ஒத்துக்க வைக்க, இப்ப அவங்க கிளம்ப
அப்ப திடீர்னு யாரோ வந்து அவங்களை அட்டாக் பண்ண அப்ப இன்னொரு கேங்கும் அங்க வராங்க. இவன் தான் கருட, சுவான் குடும்பத்தை சேர்ந்தவன், ஜின் நாட்டோட குடிமகன். இவங்க கருடனோட கேங் ஆச்சு. தலைவரே இப்ப என்ன பண்றது? நாம கருடன் கிட்ட மாட்டிக்க கூடாது, எல்லாரையும் ஓட சொல்லு. உடனே எல்லாரும் ஓட, நம்ம மாயா ஓட. அப்ப மாயா ஷென்னாட்ல இருந்து வந்தான்னு தெரிஞ்சதும் கருட கூமின கொண்டு மாயாவை தூக்கிடுறான். வெளியே வா. உடனே மாயா அவனை தாக்க, ஒன்னா சரி நீ யாரா வேணா இரு, அந்த லின்ஃபெங் எங்க இருக்கான்னு சொல்லு. லின்ஃபெங்கா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. உன்கிட்ட கேசி பட்டு இருக்கு, அது லின்ஃபெங் ஃபேமிலி கிட்ட தான் இருக்கும், சொல்லு அவ இப்ப எங்க இருக்கா? நான் தான் சொல்றேன்ல, நான் 3 கேங்க சேர்ந்தவ இல்ல. அப்ப எப்படி உன்கிட்ட கேசி பட்டு இருக்கு? நாங்க கொள்ளையர்கள், வர வழியில ஒரு கேங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சோம். ஹே ஒத்தரோசா, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா நீ சொல்றத நம்புறதுக்கு? கருட மச்சமா? அப்ப இவன் கருடனா? அப்ப இவன் கிட்ட வேற மாதிரி தான் பேசணும். இங்க பாரு, நான் பொறுமையா பேசுறேன்னு என்ன பச்சை புள்ள நினைக்காத, மரியாதையா சொல்லிரு. இதெல்லாம் எப்படி உன்கிட்ட இருக்கு? நான் ஷென்னாட்ல அதை வாங்கினேன், உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோ, ஆனா என்ன விட்டுரு. அதோட உனக்கு வேண்டியது ஜின் கேங்கோட வண்டியில இருக்கு. ஏய் பாப்பா, நான் யார டார்கெட் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த வண்டியை செக் பண்ணியா? அவன் சொன்னது உண்மைதான். ஒரு வண்டி 3 கேங்கோடுது, இன்னொன்னு வேற கேங்கோடுது. ஆனா அதுல வெறும் துணிதான் இருக்கு. துணி இவ்வளவு வெயிட்டா இருக்காதே. உடனே அத கருட உடைக்க, இது ஜின் நாட்டோட வெப்பன் தானே, எல்லா பேட்டையும் செக் பண்ணுங்க. பார்த்தா எல்லாத்துலயும் அவங்க நாட்டோட வெப்பன் இருக்கு. டீலர் மாதிரி வேஷம் போட்டு வெப்பனை கடத்துறாங்க. இத பண்றது யாரு? 5 கிளான்ல எந்த கிளான் இத பண்றாங்க? அந்த கேங்ல ஒருத்த மாட்டினால அவனை விடாத, வெச்சு செய். அவன் உண்மைய சொல்ற வரைக்கும். மாஸ்டர் உள்ள இருக்கால, அவன் பொண்ணா? ஆமா, உண்மையாவே அவன் பொண்ணா? அவ டீலர்ஸோட என்ன பண்றா? அவளுக்கு லின்ஃபெங்க தெரியாது போல. இல்ல, அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தெரியும். அப்ப ஒருத்த வந்து மாயா எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்ல, உடனே அவளை பிடிக்க போறான். எங்க போற தம்பி? மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, உன்னை விட்டுடுற. அவனுக்கு எதுவும் தெரியாது, முடிச்சு விட்டுரு. உடனே அவன் கொல்ல போக, சொல்லிடுற. என்ன சொல்ல போற? லின்ஃபெங் எங்க இருக்கான்னு சொல்லிடுற. தம்பி நேத்து தானே அவனை தெரியாதுன்னு சொன்ன, என்ன கதை கட்டுறியா? நான் கதைலாம் கட்டல, அது உயிர் போற நேரத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? உடனே அவளை கூப்பிட்டு போறான். சொல்லு, அவ எங்க இருக்கா? எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். ஓ, வேலைக்காரி கிட்ட எப்படி லின்ஃபெங்கோட டோக்கன் வந்தது? ஏன்னா நான் வேலைக்காரி மட்டும் இல்ல, அவரோட லவ்வரும் கூட. அதனாலதான் இந்த டோக்கன் என்கிட்ட இருக்கு. லவ்வரா? அப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? அதான் சொன்னனே, வர வழியில குதிரைகள் செத்து போச்சு, அதனால நாங்க 2 டீமா பிரிஞ்சிட்டோம். சரி நம்புறேன், ஆனா உன் கேங்க சேர்ந்தவ அதான் ஒருத்தனை கொன்னேனே, அவன் ஏன் உன்னை இளவரசன் கூப்பிட்டா? அதோட எதுக்கு இந்த ஆம்பளை வேஷம்? லின்ஃபெனால டீலர்ஸ பார்க்க முடியல, அதனால என்ன ஆம்பளை வேஷம் போட்டு போக சொன்னாரு. இது நம்புற மாதிரியே இல்லையே. சரி வா போலாம். எங்க உன் லவ்வரை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஒத்தரோசா ஏன் கூட தான் இருக்கணும். இந்த பக்கம் மாயாவோட அப்பா அரசரை பார்த்து ஈகிள் பவர் ரெடி பண்ற மெட்டல் கிடைக்கலனும் அதை தேடிதான் லின்ஃபெங், அதாவது மாயா போயிருக்கிறதா அவரு சொல்ல, கட் பண்ணா மாயாவை காட்ட, இங்க பாரு, இந்த தம்பிக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணு, அதோட பசங்க போடுற ட்ரெஸ்ஸ கொடு. சார் வாங்க போலாம். என்ன தல, 2 பேருக்குள்ள ஏதாவது லவ் குசாவா? என்னது? ஒண்ணும் இல்ல. சரி, எப்படி என்னோட ஆக்டிங்? அவ பார்த்து பயந்து உண்மையை சொல்லிட்டா பாத்தீங்களா? ஆக்டிங் என்னவோ நல்லாதான் இருந்தது, ஆனா விட்டா அவளை கொண்டு இருப்ப. ஆனா அதுவும் நல்லதுதான், ஏன்னா அதால தானே அவ உண்மைய சொன்னா. ஆனா தல, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படுத்துறது தப்பு, அதுவும் பச்சை புள்ளையா இருக்காவ. யாரு அந்த ஒத்தரோசா? பச்சை புள்ளையா? அவ விட்டா ஊரையே வித்துருவாடா. இந்த கருடைய என்ன தேடுறான், என்னவா இருக்கும்? என்ன சொல்ற தல? அவ லின்ஃபெங்கோட ஆளா? அவ அப்படிதான் சொன்னா, ஆனா அதுல பாதி உண்மை பாதி பொய். எப்படி சொல்ற? அவகிட்ட லின்ஃபெங்கோட டோக்கன் இருக்கு, சோ அவளுக்கு லின்ஃபெங்க தெரியும். ஆனா லவ்வர்னு சொன்னால அது வடி கட்டின பொய். இப்ப மாயா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கருடனை பார்க்க வர, ஹேய் லின்னோட பொண்டாட்டி. என்ன? சாரி, உன் பேர் எனக்கு தெரியாது, உன்னோட பேர் என்ன? மாயா. சரி மாயா மேடம் உட்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். சரி சொல்லு, லின்ஃபெங் எங்க இருக்கான்? அவரு எங்க இருக்காருன்னு நான் சொல்றேன், ஆனா எனக்கு 3 கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க மாயா மேடம், உங்க கண்டிஷன் என்ன? முதல் கண்டிஷன், என்ன எதுவும் பண்ணக்கூடாது. கவலைப்படாதீங்க மாயா மேடம், நான் ரொம்ப நல்லவ, பெண்கள் மேலலாம் கை வைக்க மாட்டேன். உங்க 2வது கண்டிஷனு சொல்லுங்க மேடம். என் கூட வந்த ஆளுங்க இறந்துட்டாங்க, அவங்கள நல்லபடியா நீ அடக்கம் பண்ணணும். பண்ணிடுவோம். சரி இப்ப சொல்லு, அவ எங்க இருக்கா? இப்ப முடியாது, என்ன விளையாடுறியா? நான் இன்னும் என் 3வது கண்டிஷனை சொல்லவே இல்லையே. சரி சொல்லி தொலை. நீங்க எதுக்கு லின்ன தேடுறீங்க? அவரை கொல்லணும்னு நினைச்சா நான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஹே ஒத்தரோசா, கவலைப்படாத, நான் உன்னோட ஆளெல்லாம் கொல்ல மாட்டேன். ஒரு பிசினஸ் விஷயமா அவனை பார்க்கணும். சரி அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன், ஆனா கடைசியா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. 3 தானே சொன்னேன், இப்ப என்ன மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போடுற? இதுதான் லாஸ்ட். சரி என்னன்னு சொல்லு. நான் கொண்டு வந்த பொருள்லாம் நான் என்னோட டீலர் கிட்ட சேல் பண்ணணும், அதனால அதை என்கிட்ட கொடுங்க. சரி ஒத்துக்கிறேன். நாளைக்கு நாம
கருட நாட்டுக்கு போறோம், ரெடியாரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா மயங்கிடுறா. உடனே டாக்டர் வந்து அவளை செக் பண்ண, இது பொண்ணா, அதை விடுங்க, அவ ஏன் மயங்கினா, இவ நெஞ்சில அடிபட்டு இருக்கு, அதான் இவ மயங்கிருக்கா, இந்த மருந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் போக, இவ மாயாவோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு மருந்த போட போக, ஆனா மாயா அதை பாத்துடுறா. உங்களை நல்லவர்னு நினைச்சேன், ஒரு பொண்ணு தூங்கும் போது இப்படிதான் நடந்துப்பீங்களா? கருடனுக்கு கோவம் வந்துருது. நான் எதுவும் பண்ணல, மருந்து தான் போட வந்தேன், அதுவும் இப்ப நீயே எழுந்துட்டியே, சோ நீயே போட்டுக்கோ, நாம நாளைக்கு கருட நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இப்ப அடுத்த நாள் வர நம்ம கருட மாயாவை கூப்பிட்டு லிங்ஃபேங்க பார்க்க போக, அப்ப போற வழியில மாயா அவ காயத்துக்கு மருந்து போடணும்னு சொல்லி வண்டியை நிப்பாட்ட சொல்றா. இப்ப அவ ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி எஸ் ஆக பாக்க, ஆனா எங்க போனாலும் அவன் பின்னாடியே வர, தளபதி நான் ஒரு பொண்ணு, இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பாப்பீங்களா? உடனே தலைவன் திரும்பிக்க, உடனே அவ ஹீரோவை பாக்குறா. அவன் பாக்குறானா இல்லையான்னு பாத்துட்டு உடனே எஸ் ஆகுறா. அத கருடனும் பாத்துறான். உடனே அவளை பிடிக்க பாக்குறான். அப்ப ரெண்டு பேரும் பாலைவனத்துக்கு வந்து சேர, அப்ப மாயா இருக்கால, அவ ஒரு புதை மணல பாக்குறா. உடனே அதுகிட்ட போற மாதிரி கருடனை அதுல சிக்க வச்சிடுறா. அவன் அவ பின்னாடியே வந்து அதுல மாட்டிக்க, இந்த சைடு அவ எஸ் ஆக பாக்க, ஆனா அவளை தன்னோட சாட்டையால் அடிச்சு, அதோட அங்க ஒரு மரம் இருக்கு, அத லைட்டா பிடிச்சி மேல வந்துடுறான். அப்பன்னு பார்த்து மணல் புயல் வேற வர, அதுல ரெண்டு பேரும் மாட்டிக்க, கட் பண்ணாது நின்னதும் மாயா கருடனை பாக்குறா. அவன் மயக்கத்துல கிடக்குறான். உடனே அவனை கொல்ல பாக்குறா. கரெக்டா கொல்ல போற நேரத்துல அவன் முடிஞ்சுக்க, போனா போதும் பொண்ணுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பண்ற, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா நீ ஏன் கூட தான் வரணும். இதே நேரத்துல கருடனோட கேங்க்கு அவங்க பாலைவனத்துல மாட்டின விஷயம் தெரிய வர, உடனே அவங்களை காப்பாத்த போறாங்க. இந்த பக்கம் மாயாவோட கையை கட்டி அவளை இழுத்துட்டு போறான். அப்ப மாயா ஒரு எலும்ப பாக்குறா. உடனே அதை எடுத்து கருடனோட காலிலேயே குத்திடுறா. அடி பாவி, எதுக்குடி இப்படி பண்ண? என் ஃப்ரெண்ட கொன்னல, அதுக்குதான் இப்படி பண்ண, இங்கே கடந்து சாவு, நான் கிளம்புறேன். உடனே மாயா அங்க இருந்து போறா. ஆனா பாதி தூரம் போன உடனே அவ மயங்கி விழ, கட்பன கருடன் காணாம போயிட்டான்னு ஜின்னாட்டோட ராஜாவுக்கு தெரிய வர, உடனே அவனை தேடி ஒரு டீம் அனுப்புறாரு. அப்ப அந்த நாட்டோட இளவரசியை காட்டுறாங்க. அவங்க கருடனை தேடி போறேன்னு சொல்ல, ஆனா மன்னர் தடுத்துடுறாரு. இருந்தும் மன்னருக்கு தெரியாம அவ போக, இப்ப 5 கிளான் இருக்குல்ல, அதுல ஷூ குடும்பத்தோட தலைவரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ஷீமோ. அப்பாவோட பேச்ச தட்டாம கேக்குற ஒரு பையன். அவங்களோட முக்கியமான வேலையே நம்ம ஹீரோவை கொல்றதுதான். ஏன்னா ஹீரோ உயிரோடு இருந்தானா அவன் அந்த செக்டாருக்கு ஓனாய் தலைவனா ஆயிருவான். அதனால ஷீமோட அப்பா ஹீரோவை கொல்ல சொல்றாரு. கட்பனா மாயாவை காட்ட, அவ இப்ப கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல கருடன் இருக்கான். அவன் மாயாவை பார்த்து, நான் உன்னை பல தடவை காப்பாத்திருக்கேன், ஆனா நீ என்ன 2 தடவை கொல்ல பார்த்த, அதோட லின்ஃபேங்க பார்க்க தானே கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன், அப்புறம் சடனா சேஞ்ச் ஆன. ஆனா அவ எதுவும் பேச மாட்டா. இப்ப அடுத்த நாள் வர ரெண்டு பேரும் நைட்டு முழுக்க இந்த பாலைவனத்துல தான் இருந்திருக்காங்க. அதோட கருடனோட கால அடிபட்டதால அது இன்ஃபெக்ட் ஆகி அவனுக்கு வைரல் ஃபீவர் வர, இவனுக்கு உடம்பு சரியில்லை போல. இப்ப என்ன பண்றது? ஹே எங்க போற? அவ தப்பிச்சு போறான்னு பார்த்தா, ஆனா அவனோட காயத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சு அந்த காயத்துல போட்டு அது சரி பண்றா. இப்ப வலி குறைஞ்ச பிறகு ரெண்டு பேரும் பாலைவனத்தை விட்டு வெளியே போக, அப்ப பாலைவனத்துல இருக்கிற மிருகங்கள் அவங்கள சுத்து போட்டு அட்டாக் பண்ண, ஹே நீ போ, நான் இதுங்களை டைவர்ட் பண்றேன், ஒன்னா போலான்னு நீ தானே சொன்ன, அது அப்போ, இப்ப நீ முதல்ல போ, இல்லனா 2 பேருமே செத்துருவோம், ஆனா உன்னை போன்னு சொன்ன. உடனே மாயா அங்க இருந்து போக, அவ போனதும் கருடன் அதுங்களோட ஃபைட் பண்ண. அதே நேரத்துல மாயா போயிருப்பான்னு பார்த்தா அவ போல, அங்க இருக்கிற குச்சி எடுத்து அதால ஒரு அம்பை உருவாக்கி அதுங்களோட சண்டை போடுறா. அப்ப அதுல ஒண்ணு அவளை கடிக்க பாக்க, அப்ப அவ பயத்துல மயங்கிடுறா. அதே நேரத்துல ஹீரோவை மன்னரோட ஆளுங்க கண்டுபிடிக்க, இது லின்ஃபெங்கோட அடையாளமாச்சு, இவ உண்மையிலே யாரு? இப்ப 3 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போக, தளபதி இங்க 2 ரூம் தான் இருக்கா, இந்த பையன் வேணா என் ரூம்ல தூங்கட்டும், இல்ல இவ என்னோட உயிரை காப்பாத்தனா, அதனால இவ இங்கேயே இருக்கட்டும். சரி தளபதி, அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுவா? இல்ல அத நானே மாத்திக்கிறேன், நீ போ. இப்ப அடுத்த நாள் வர அவ மாயா கண் முழிக்க, அப்பாவளோட ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறத பாக்குறா. உடனே கருடனோட கழுத்துல கத்தி வச்சு, சொல்லு நீதான் என் ட்ரெஸ்ஸ மாத்தனியா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஒருக்கி பயல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்லடா. ஹே ஒத்தரோசா, உன்னோட ஆவேசத்தை கண்ட்ரோல் பண்ணு, நான் ஒன்னும் உன் ட்ரெஸ்ஸ மாத்தல, இங்க வேலை செய்யற ஆயாதான் மாத்தினாங்க, அதோட எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, நீலாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு கருடன் சொல்லிட்டு போக, கட்பனா டீலர்ஸ் கிட்ட வெப்பனை கண்டுபிடிப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே மாட்டினதும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களோட கழுத்துல பார்த்தா வந்தவங்க எல்லாருமே ஷீமாவோட ஆளுன்னு அடியாளு கண்டுபிடிக்கிறான், அதாவது சூ குடும்பத்தோட மகன். இந்த பக்கம் மாயா ஈகிள் போக்கான கருப்பு உலகத்தை வாங்க வரா. உடனே கனிம கடையில போய் அத பத்தி கேக்குறா. ஆனா அந்த இடத்த சேர்ந்தவங்க, இந்த கனிமெல்லாம் ஜின்னாட்ல தான் கிடைக்கும். ஜின்னாடா? அது எதிரி நாடாச்சு, அங்க எப்படி போறது? வேற வழி இல்ல, இந்த கருடனோட தான் நம்ம போகணும். இப்போ ஹோட்டலுக்கு வர அவ சடனா நம்ம கருடனை ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ண, வந்தவங்க ஷீமோட கேங் தான். அவங்க கருடனை கொல்ல பார்க்க, உடனே கருடன் தலைவி கிட்ட அவனோட ஜேடு தந்து, அந்த ஊர்ல அவனோட ஃப்ரெண்ட் இருக்கானோ அவன் அந்த 5 கிளான்ல ஒருத்தனும்
அவனும் போய் பார்த்து உதவிக்கு கூப்பிட்டு வர சொல்றா. கட் பண்ணா மாயா அந்த லீடரை பாக்குறா. உடனே டோக்கனை காட்டுறா. அதை பார்த்ததும் அவங்க ஹீரோக்கு போய் உதவி பண்ண, ஆனா ஷிமோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. உடனே மாயா ஒரு பெரிய பில்ல பாக்குறா. உடனே அதை போய் அடிக்கிறா. யாரு இந்த பொண்ணு? இவையே கருடனை காப்பாத்த பாக்குறா. தலைவரி, அந்த பொண்ணு பெல் அடிச்சு ஊர் மக்களை எழுப்ப பாக்குறா. மக்கள் வந்துட்டா அவனை கொல்ல முடியாது. உடனே ஷீமோ தலைவியை கொல்ல பாக்க, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறா. மக்கள் வேற அங்க வர, அதனால ஷீமோ அவனோட ஆட்களை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ணா இளவரசி தோத்தாவை காட்ட, அவ கருடனை தேடி ஒரு சிட்டிக்கு வரா. அப்போ ஒரு கும்பல் மனுஷங்களை கடத்தி சேல் பண்றத பாக்குறா. அந்த கேங்ல ஒருத்தனை பார்த்ததும் தோத்தாவுக்கு பிடிச்சு போயிடுது. உடனே அவனை காசு கொடுத்து வாங்குறா. அப்பதான் தெரியுது அந்த வீர வேற யாரும் இல்ல, மாயாவோட பாடிகார்டு கூமின். அவன் இன்னும் சாகல போல, உயிரோட தான் இருக்கான். கட் பண்ணா ஹீரோவை காட்ட, அவ ஹீரோவை காப்பாத்தினால அவனோட ஃப்ரெண்டு லூசா அவன் ஹீரோவை பார்த்து, உன்னை கொல்ல வந்தவங்க யாருன்னு தெரியுமா? அதோட அந்த பொண்ணு யாரு? நீ பொதுவா பொண்ணுங்க கிட்டலாம் பழக மாட்டியே, யாரவ? அவளை ஆக்சிடென்டா தான் மீட் பண்ண. அதோட அட்டகாசமான பொண்ணு அவ. அது மட்டும் இல்ல, அவ ஷென்னாட்டை சேர்ந்தவ. கட் பண்ணா நம்ம டீம் வந்து சன் கிளானுக்கு போக, இந்த கிளான் வந்து அந்த 5 செக்டார்ல ஒரு பிரிவு. கருடைய இங்க வந்தானா தேர்தல் நடக்க போதுல, அது அந்த 5 செக்டாருக்கான தலைவனுக்கான எலெக்ஷன். அதுல வின் பண்ண இவங்களோட சப்போர்ட் தேவை. ஏற்கனவே அவனோட கிளானும் அவனோட ஃப்ரெண்டோட கிளானுக்கும் ஓட்டு இருக்கு. ஆனா ஷீ கிளான் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதோட மத்த 2 கிளான் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. அதனால இந்த கிளானோட சப்போர்ட்டை கேட்டுதான் இங்க வந்திருக்கான். நம்ம கருடன் எதுக்காக தலைவனாக நினைக்கிறானா, அவனோட அப்பாவும் அம்மாவும் மர்மமான முறையில இறந்துருவாங்க. அந்த கேஸ ரீஓபன் பண்ண இவன் தலைவனா ஆகணும். அதனால்தான் கருடன் தலைவனா ஆக நினைக்கிறான். இப்ப 3 பேருமே சன் கிளானுக்கு வந்து சேர, இந்த பக்கம் பிரின்சஸ் தோத்தாவை காட்ட, அப்ப வீரனுக்கு தோத்தா வந்து இளவரசின்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால அவ கூட போய் கருடன் கிட்ட இருக்கிற மாயாவை காப்பாத்த முடிவு பண்றான். கட் பண்ணா நம்ம டீம் வந்து சன் கிளானுக்கு வந்து சேர, அப்ப அந்த குடும்பத்தோட பொண்ணு ஊர் மக்களுக்கு அன்னதானம் பண்றா. அதோட அவ பேரு சௌமி. இந்த சௌமி அந்த ஷீமோ இருக்கான்ல, அவ ஒன் சைடா லவ் பண்றான். அதோட அவங்க உறவுக்காரங்க வேற. அதனால எலெக்ஷன்ல சப்போர்ட் கேட்டுதான் இவங்களும் அந்த டவுனுக்கு வராங்க. உடனே ஷீமோ அவங்க ஆளுங்களை அனுப்பி வேணும்னே இளவரசி கிட்ட வம்பிலுக்க பாக்க, ஆனா அவன் போய் காப்பாத்துறதுக்குள்ள நம்ம மாயா அவளை காப்பாத்துறா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சௌமி, கொஞ்சம் தனியா பேசலாமா? சொல்லுங்கண்ணா. அவன் பையன் இல்ல, பொண்ணு. தெரியுமே, எப்படி? மேல விழும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, மாயா ஷென்னாட்ல இருந்து வரா. அதுவும் இவ ஷென்னாட்ல இருக்கிற 3 குடும்பத்தை சேர்ந்தவ. அது மட்டும் இல்ல, இவ தையல் கலையில ஒரு லெஜெண்டும் கூட. அப்படியா? ஆமா. நீ மட்டும் அவகிட்ட கத்துக்கிட்டா அந்த திறமைய வச்சு உன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அதனால மக்கள் கஷ்டப்படாம இருப்பாங்க. இது நல்லா இருக்கே. சரி, நான் போய் உடனே மாயா அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன். உடனே போய் கேளு. உடனே அவ போக, அவ ஷீமோ இருக்கால, அவன் சௌமிய பார்த்து அவனை கட்டிக்கிறியான்னு கேட்க, உண்மை நான் கட்டிக்கணுமா? சரி, எனக்கு புருஷனா வரவன் சண்டை போடுறதுல நம்பர் 1 இருக்கணும். ஆனா நம்பர் 1 இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா என் கூட சண்டை போட்டு வின் பண்ற லெவலுக்கு திறமசாலியா இருக்கணும். அவ்வளவுதானே? நான் யாருன்னு காட்டுறேன். உடனே 2 பேரும் சண்டை போட, ஆனா ஈஸியா அவனை வின் பண்ணிடுறா. உடனே சௌமி ஷீமு கிட்ட, உன்னால என்னையே வின் பண்ண முடியல, இதுல என்ன நீ பாத்துப்பன்னு சொல்ற? கிளம்பு கிளம்பு, ஊர்ல உனக்குன்னு ஏத்தவ இருப்பா, அவளை போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போய் பார்த்து அவங்க ஃபேமிலியோட தையல் கலைய சொல்லித்தர சொல்றா. உடனே மாயா கருடனை பார்த்து, நீ தானே சௌமி கிட்ட நான் துணியை நல்லா தப்பேன்னு சொன்னேன்? ஆமா. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணா உன்னோட வியாபாரம் பெருசா போகும்ல, அதோட உன்னோட ஆளையும் நீ இம்ப்ரெஸ் பண்ணலாம். இங்க பாரு, எங்க கலைய வெளியாட்கள் கிட்ட சொல்லி தர மாட்டோம். அதோட நீ ஏன் இத அவகிட்ட சொன்னன்னு தெரியுமே. ஏன் சொன்ன? எங்க சொல்லு பாப்போம். நீ சன் குடும்பத்தோட பிசினஸ் பெருசாக்குனா அவங்க ஓனாய் தலைவரோட எலெக்ஷன்ல உனக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால தானே அவகிட்ட சொன்ன. பரவாயில்லையே, நீ மக்கு பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா மக்கு இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. சரி, இப்போ உன்னோட முடிவு என்ன? வேலை வாய்ப்புன்னு சொல்ற, அதனால சொல்லித்தர. ஒரு நிமிஷம். என்ன? நீ கத்து தர போற எல்லாருமே பெண்கள். அங்க நீ பையனா போனா நல்லா இருக்காது. சோ இப்பவாது பொண்ணா மாறு. உடனே அவ ஒரு அழகான பொண்ணா மாறி வரா. நம்ம கருட மாயாவை பார்த்ததும், அதாவது இதுவரைக்கும் அவ மேல அவனுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, ஆனா இப்ப மாயாவை பார்த்ததும் பிடிச்சு போயிடுது. மாயாக்கா செம்ம அழகா இருக்கீங்க. அட நீ வேற. கட் பண்ண சௌமி ஒரு கடையை ஓபன் பண்ண, அப்ப சடனா ஊரை சேர்ந்த மக்கள் கடைய அடிச்சு உடைக்க, இங்க சாப்பாடுக்கே காசு இல்ல, சரியான வேலையும் இல்ல, ஆனா இளவரசி கிட்ட மட்டும் காசு கொட்டுது. எங்களுக்கு வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எந்த கடையை வேணா ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்ல, சௌமி அவங்க சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா யாருமே அவளை மதிக்க மாட்டாங்க. அப்ப மாயா வந்து, நான் சொல்றத கேளுங்க, இந்த பொட்டிக் ஷாப்பை உருவாக்குறதே வேலை வாய்ப்பு அதிகரிக்கதான். பெண்களுக்கு தைக்கிற வேலையும்
ஆண்களுக்கு டெலிவரி பண்ற வேலை, இது உங்களுக்கு கிடைச்சா நல்லாவே காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை அவ பக்கமா இழுக்கிறா. இப்ப அந்த ஊரோட வியாபாரிகளை வர வச்சு மாயாவோட தையல் கலைய காட்டுறா. அப்ப அந்த வியாபாரிகள் மாயா கிட்ட, நீங்க தையல்ல திறமசாலின்னு சொன்னாங்க, ஆனா இது எல்லாருமே தைக்கிற மாதிரி சாதாரணமா தானே இருக்கு, இதுக்காகவே எங்களை வர சொன்னீங்க, அதோட இந்த சாதாரண தையலுக்கா நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப பார்க்க, அப்ப மாயா அவங்களை நிக்க சொல்லி அந்த துணியை தலைகீழ பார்க்க சொல்றா. உடனே அவங்க தலைகீழ பார்த்தா ஒரே டிசைன்ல 2 பேட்டர்ன்ல தச்சிருக்கா. அத பார்த்ததும் வியாபாரிகள் இம்ப்ரெஸ் ஆகி ஆர்டரை தர, ஆனா ஒரு வாரத்துக்குள்ள அதை தர சொல்றாங்க. இப்ப கடகடன்னு வேலை நடக்க, அவ கருட வந்து, ஒரு வேலைக்காரி கிட்ட இவ்வளவு திறமையா, நீ மட்டும் லின்ஃபெங்கோட லவ்வரா இல்லனா ஏன் கூட உன்னை வச்சுப்பேன், ஆனா முடியாதே, நான் தான் லின்ஃபெங்கோட ஆளாச்சே, அவன் இருந்தா தானே, என்ன ஒண்ணும் இல்ல வேலைய பாரு. இப்ப கண்டினியூஸா அவங்க வேலைய பார்க்க, ஆனா சடனா அங்க வேலை செய்யற பெண்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. என்னாச்சு டாக்டர், ஏன் இவங்களுக்கு இப்படி ஆச்சு? இவங்க யூஸ் பண்ற நூல்ல இறந்து போன மிருகத்தோட ரத்தத்தை கலந்துருக்காங்க, அதனாலதான் அலர்ஜி உண்டாயிருக்கு. இல்லையா டாக்டர், நான் கொண்டு வந்த நூல்லாம் நல்லதா இருந்தது, அப்ப நான் என்ன போய் சொல்றேனா, இந்த நூல்ல வைரஸ் இருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப ஹீரோக்கு டவுட் வந்துருது. அவன் டவுட் பட்ட மாதிரியே இத பண்ணது ஷீமாவோட ஃபேமிலி தான். இப்ப சௌமியோட அப்பா வந்து, இதுக்குதான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லைன்னு, நீ மக்களுக்கு வேலை தரேன்னு இத பண்ண, ஆனா இப்ப பாரு என்ன ஆயிருக்குன்னு. அப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கினேன், அப்படி இருக்கு எப்படி இந்த நூலுல ரத்தம் மிக்ஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா, யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் இத பண்ணிருக்காங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதோட இந்த பொண்ணு ஷென்னாட்ல இருந்து வந்தவ, நம்ம நாட்டோட எதிரி, அப்படி இருக்க இவ எப்படி நமக்கு உதவி பண்ணுவா? இங்க பாருங்க சூ மாஸ்டர், நான் எதிரி நாட்டை சேர்ந்தவதான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் கிடையாது. இப்ப என்ன, நான் தான் இத பண்றேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? சரி, நானே இதை சரி பண்றேன். டாக்டர், இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனா அதுக்கான மருந்து இப்ப எந்த கடையிலயும் ஸ்டாக் இல்ல, யாரோ அந்த மருந்தை பல்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர், ஸ்டாக் இல்லையா? ஆமா, இப்ப என்ன பண்றது? மாஸ்டர் சன், நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புறதா இருந்தா எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, என்னால வந்த ப்ராப்ளம நானே சரி பண்ணிடுறேன். உடனே மாயாவும் கருடனும் அந்த மூலிகையை தேடி ஒரு இடத்துக்கு போக, அப்போ யாரோ அவங்கள தள்ளி விட, உனக்கு விலை வேற இடமே கிடைக்கலையா? சரி, ஏமா ரூபா கட் பண்ண, நான் ஒன்னும் கட் பண்ணல, வேற யாரோ கட் பண்ணிருக்காங்க, இது அவனோட வேலை தான், சரி வா போலாம். உடனே அந்த மூலிகையை எடுத்துட்டு போக, ஆனா நைட் ஆயிடுது, அதனால 2 பேரும் அந்த காட்டுல இருக்கிற வீட்டுக்கு போக, என்ன பாக்குற, இன்னைக்கு நாம நீங்க தான் ஸ்டே பண்ணணும். ஐயோ, எலி எலி, யாரியா நீ? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, எலிய பார்த்து பயப்படுற? ஹேய், நீ என்ன எலிய கையில எல்லாம் பிடிக்கிற? நீ உண்மையிலே பொண்ணுதானா? என்னை விட தைரியசாலியா இருக்க. சார், பொண்ணுங்கன்னா எலிய பார்த்து பயப்படணுமா? நான் வேற ரகம். சரி, போய் தூங்குவோமா? நீ போய் பெட்ல படு, நான் கீழே படுக்கிறேன். பரவாயில்ல, நீயும் வந்து படு அப்படின்னு அவ சொல்ல, இந்த எபிசோட் முடியுது. மாயாதான் லின்ஃபெங்னு நம்ம கருடனுக்கு தெரிய வருமா? அந்த மருந்தை கொண்டு போய் அவங்க எடுத்த வேலையை முடிப்பாங்களா? கருடனுக்கும் மாயாவுக்கும் நடுவுல காதல் உண்டாகுமா, இல்ல உண்மை தெரிஞ்சு எதிரிகளா மாறுவாங்களா? இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க திரும்பி போய் மூலிகை செடியை கண்டுபிடிக்க தான் போகணும், ஆனா அது கிடைக்கலன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல, அப்ப சூ மாஸ்டர் வந்து, அதான் ஷீமோவோட அப்பா வந்து, மருந்து கிடைக்கலனா விடுங்க, நான் இப்பதான் என் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி அவன் ஊர்ல இருந்து மருந்தை கொண்டு வர சொன்னேன், அவனும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டான். இவ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சூ மாஸ்டரோட ஆள் வந்து மருந்து கொண்டு வரான். இத பாத்துட்டு இருக்க நம்ம கருடன் சிரிக்கிறான், ஏன்னா இது எல்லாமே அவங்க போட்ட பிளான் தான். அந்த பிளான்ல இவங்க தொக்கா மாட்டிக்கிறாங்க. அப்ப சௌமியோட அப்பா வந்து, அதாவது மாஸ்டர் சன்பா வந்து, இந்த வியாதி பரவுறதுக்கு நீங்க தான் காரணம், அது மட்டுமா மருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெறும் கையோட வரீங்க, ஆனா நல்ல வேலை டூ மாஸ்டர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படியே பேசி வாங்கிட்டு வந்துட்டாரு, இல்லனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, அதை கேட்ட நம்ம மாயா வந்து, எல்லாம் ஓகே, டூ மாஸ்டர் மருந்து கொண்டு வந்துட்டாரு தான், ஆனா இதுதான் நாம தேடிட்டு இருக்க மருந்துன்னு தெரியுமா? நாங்க மலைக்கு போனப்ப எங்களை சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, அதனால நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு பிளான் போட்டேன். என்ன பிளான் தெரியுமா? அவங்க முன்னாடி வேற செடியை பறிச்சு இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சேன். அந்த லூசுங்க அதை நம்பி எங்க 2 பேரையும் கீழே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க எடுத்துட்டு போனது எல்லாமே போலிங்க. அதோட உண்மையான மூலிகை எங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா மருந்து கடைக்கும் போய் கேட்டு பார்த்தோம். 10 நாளைக்கு முன்னே டூ மாஸ்டரோட ஆளுங்க மருந்து வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. அதோட அந்த நூலுல மிருகத்தோட பிளட்டை மிக்ஸ் பண்ணதும் இவர் தான். நீதான் இதை பண்ணியா? இல்ல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எலெக்ஷனுக்கு உனக்கு ஓட் பண்ண தானே இப்படி பண்ண? இப்ப சொல்ற, என் ஓட்டு கருடனுக்கு தான்.
அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக இவ கருட அவரை பார்த்து, சன் மாஸ்டர், என் அப்பாவும் அம்மாவும் இறந்தப்ப அந்த இடத்துக்கு போன முதல் ஆள் நீங்க தான். அங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா, நான் தான் முதல்ல அங்க போனேன். ஏன்னா உன் அப்பா அம்மாவோட பாடி லியாங் சிட்டி பக்கத்துல இருந்தது. ஆனா நாங்க போனப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க. அதோட அங்க ஒருத்தனை பார்த்தேன். அவன் கழுத்துல ஒரு டாட்டூவை பார்த்தேன். அந்த டாட்டூவுக்கும் உன் அப்பா சாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அவங்கதான் உன் அப்பாவை கொண்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதுதான் எனக்கு தெரியும். நல்ல வேலை இப்பவாது சொன்னீங்களே. அது மட்டும் இல்ல, என் அப்பா சாவுக்கு யார் காரணம்னு ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்க. உடனே அந்த டாட்டூவை வரைஞ்சு கேக்குறான். அவரும் வரைஞ்சு தர கட் பண்ணா அவனோட அடியாள் கிட்ட அத காமிச்சு, இதை எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். மாயா கூட ஒரு கேங் வந்தாங்களே, அதுல ஒருத்தன் கழுத்துல இத பார்த்தேன். சொல்லுங்க, இந்த டாட்டூக்கு காரணமானவங்க தான் மாஸ்டரையும் மேடமையும் கொண்டவங்களா? அன்னைக்கு வந்ததுல 2 கேங்க பார்த்தோம். ஒன்னு லிங்க் பெங்கோட டீம், இன்னொன்னு நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு கேங்கு. ஆனா 5 செக்டார்ல எந்த கேங்குன்னு தெரியல. சோ நம்ம லிங்க் பெங்க பார்த்தாதான் இத பண்ணது யாருன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, கட் பண்ண கருட மாயாவை போய் பார்த்து அந்த டாட்டூவை பார்த்தா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்க போறான். என்ன, ஏதாவது பேசணுமா? நீ எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த டாட்டூவை பாரு, இதே மாதிரி எனக்கு துணியில தைக்க முடியுமா? பார்க்க அழகா இருக்கே. ஆனா என்ன இது, பூனையா இல்ல மீனா? சரி, என்னவா இருந்தா எனக்கு என்ன, நான் பண்றேன். உனக்கு கேட்கவா? கேளுங்க. இந்த படத்துல இருக்கிற டாட்டூவை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? ஓ, இது டாட்டூவா? சாரிப்பா, நான் இதுக்கு முன்ன இத பார்த்தது இல்ல. ஆனா ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரி, நீ போய் தூங்கு. உடனே கருட அங்க இருந்து போக, இவ சொல்றது உண்மைதானா? அதோட இவ ஏன் லிங்க் பெங் கிட்ட என்ன கூப்பிட்டு போக மாட்டா? லிசி வேற மாயா அவங்க வீட்டு வேலைக்காரி இல்ல, மூத்த பொண்ணுன்னு சொல்றான். ஆனா இவ வேலைக்காரின்னு சொல்றா. எதை நம்புறதுன்னே தெரியலையே. லிங்க் பெங்க நம்ம பார்த்தாதான் உண்மை தெரிய வரும். கட் பண்ணா இளவரசி தோத்தாவை காட்ட, அவ ஒரு சூதாட்ட கடைக்கு வரா. இந்த இளவரசிக்கு சூதாட்டனா கொள்ள இஷ்டம். ஆனா என்ன, இவளுக்கு ஆட தெரியாது. அதோட அங்க இருக்கிறவங்க அவளை ஏமாத்தி வின் பண்ண அத வீரம் பாத்துறான். உடனே இளவரசி, ஒரு நிமிஷம் இருங்க. என்னல, ஏன் தடுக்கிற? நீ அவங்களை ஏமாத்துறதானே? என்ன சொல்ற? நான் ஒன்னும் ஏமாத்தலையே. டேய், நீ ஏமாத்தன, அத நான் பார்த்தேன். உடனே வீர அவங்களோட சண்டை போட்டு இளவரசியோட பணத்தை வாங்க. உடனே இளவரசி அதை கொண்டு போய் அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து போக, இந்த பக்கம் மாயாவும் சௌமியும் எடுத்த வேலையை முடிச்சிடுறாங்க. அதனால சௌமி மாயா தேடுற கருப்பு உலோகத்தை கொண்டு வரா. இதா இருக்கா? ஏன் நீங்க தேடுற உலோகம் இதுல இல்லையா? ஆமா, உங்களுக்கு நீங்க தேடுற கருப்பு உலோகம் கிடைக்கணும்னா ஜின்னாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து போக, அவ போனதும் கருட வரான். மறுபடியும் ஏதாவது டாட்டூவை கொண்டு வந்திருக்கீங்களா? நேரம் கேட்ட நேரத்துல வந்துட்டேன், சாரி. ஆனா ரொம்ப நன்றி. எதுக்கு? நீ மட்டும் சௌமிக்கு உதவலனா அவங்க எனக்கு ஓட் பண்றேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப நன்றி. இது உனக்கு தான். எனக்கா? ஆமா, வாங்கிக்கோ. உடனே அவ வாங்கிட்டு கதவை சாத்துறா. இப்பெல்லாம் உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரியே தெரியல. எனக்கு என்னவோ நீதான் லிங்க் பெங்கன்னு தோணுது. இல்ல, சும்மா கிண்டல் பண்ண. கருடன் வேற என்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான். அவனுக்கு நான் தான் லிங்க் பெங்கன்னு டவுட் வந்திருக்குமோ? இனிமே ஆம்பளை வேஷம் போட வேணாம், லேடி கெட்டப்லயே இருப்போம் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் சௌமி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கருடனும் மாயாவும் அங்க இருந்து கிளம்ப, இப்ப அவங்க ஜின்னாட்டோட மத்திய எல்லைக்கு வந்து சேர்றாங்க. இதுதான் என்னோட வீடு. இனி இவங்க தான் உன் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா இவங்க கிட்ட கேளு. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அந்த கேங்க விட்டு தனியா இருக்கா. ஆமா, அது யாரு? அவ ஷென்னாட்டை சேர்ந்த ஒரு வேலைக்காரி. ஆனா அவ இங்க டாய்லெட் தான் கிளீன் பண்ணுவா. அப்படின்னா உங்க ஊர்ல ஷென்னாட்டை சேர்ந்தவங்கள இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களோ? டேய், முதல்ல வெளியே போங்க. நீ மட்டும் உள்ளவா. உன் பேர் என்ன? அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? அதோட நீ போட்டிருக்க இந்த ப்ரோகோட் மூன் ஃபேமிலி தானே? ஆமா, என் அம்மா ஷென்னாட்டை சேர்ந்தவங்க, என் அப்பா இந்த ஊரை சேர்ந்தவரு. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். சரி, உன் பேரு என்ன? என் பேரு மயூரி. நல்ல பேரு. இனிமே என் கூடவே இரு. கற்பனா மாயாவுக்கு கருட வகை வகையா சமைச்சு போட, என்ன திடீர்னு ரொம்ப நல்லவராயிட்டீங்க? என் ஊருக்கு வந்திருக்க, அதான் சின்னதா ஒரு ட்ரீட். வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, அதையும் சமைச்சு கொண்டு வர சொல்றேன். என்னதான் இருந்தாலும் எங்க ஊரு சாப்பாட்டு மாதிரி வருமா? அதுவும் ரெட் பீன் இருக்கு, செம்மையா இருக்கும். கட்பான தலைவன் கருப்பு சந்தைக்கு போய் ரெட் பீனை வாங்கி அதை செயினா ரெடி பண்ணி மாயாவுக்கு தரான். பாத்தியா, ஜின்னாட்டோட ஜேடையும் ஷென்னாட்டோட ரெட் பீனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு செயினை ரெடி பண்ணிருக்க. இந்த ரெட் பீனை எங்க வாங்குனீங்க? இது மத்திய ஏலமா? இங்க எல்லாமே கிடைக்கும். எப்படி, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா லின்ஃபெங் தந்த அந்த ஜேடியை நான் போட்டுக்கிறேன். அப்ப இத போட மாட்டியா? சரி, போட்டுக்கிறேன். கட்பான கருட அரசரை போய் பார்க்க அவன் கூட
லூச்சாவும் போறான். எப்படியோ சன் கிளான உன் பக்கமா இழுத்துட்ட, 5 கிளான்ல 3 கிளான் உன் பக்கம். ஆனாலும் வேட்டை திருவிழால நீ வின் பண்ணாதான் ஓனாய் தலைவனா மாற முடியும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல மத்த குலத்தை சேர்ந்த பெண்கள் நம்ம ஊருக்கு வருவாங்க. அதுல யாரையாவது நீ செலக்ட் பண்ணியே ஆகணும். அம்மா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. சரி, லின்ஃபெங்க பாத்தியா? இல்ல, ஆனா அவளோட வேலைக்காரிய பார்த்தேன். அவ ஏதாவது சொன்னாலா? எங்க வாயவே திறக்க மாட்டா. ஆனா எப்படியோ சொல்ல வச்சிருவேன். நீ எதுக்கும் உஷாரா இரு. அவ ஷென்னாட்டை சேர்ந்தவ. ஏதாவது பிளானோட இங்க வந்திருப்பான்னு தோணுது. இல்ல, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ ரொம்ப நல்லவ. நீ அவளை ரொம்ப நம்புற. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு அரசர் சொல்ல, கட் பண்ணா அரசரோட பசங்களை காட்டுறாங்க. அரசர்கள்னு வந்துட்டா அவங்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அதுல 2 மனைவிகளோட பசங்களை காட்டுறாங்க. இந்த தடிய முதல் மனைவிக்கு பிறந்தவன், அதாவது இந்த நாட்டோட ராணியோட ஒரே பையன். அவன் கூட ஆடுறால அந்த பொடியன். இவன் துணைவி லீக்கு பிறந்தவன், அதாவது வப்பாட்டி 2வது மனைவி 3வது மனைவி இந்த மாதிரி இருக்கிற அந்த புற நாயகிக்கு பிறந்த பையன். அவங்க விளையாடும் போது வேணும்னே குண்ட பொடியன் அடிக்க, அண்ணா ஏன் அடிக்கிற? டேய், விளையாட்டுல அடிப்படுறது சகஜம். அதோட வலிய பொறுத்துக்கிட்டு ஆடுறவன் தான் வீரன். நீ வீரனா இல்ல கோழையா? வீரன். அப்ப வா விளையாடலாம். அப்ப தெரியாம பொடிய குண்டன் அடிக்கிறான். டேய், எதுக்கிட்ட அடிக்கிற? நீ தானே சொன்னா விளையாட்டுல அடிப்படுறது சகஜம். அதோட வழிபட்டா அதை பொறுத்துக்கிட்டு ஆடுறவன் தான் வீரனு. நீ வீரன் தானே? டேய் அவிச்ச முட்டை, நான் உன்னை விட பெரியவன்டா. நீ சின்னவனா என்ன பெரியவனோட பேச்ச கேக்குறது? பெரியவனா அடிப்பான், ஆனா சின்னவன் அதை வாங்கிக்கணும், அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறான். அப்ப சின்னவனோட அம்மா இளவரசி லிகானியா அங்க வராங்க. அதே நேரத்துல ராணி ஷியாவும் அங்க வராங்க. உடனே பெரியவன் நடந்ததை சொல்ல, அவன் சொல்றது உண்மையா? மன்னிச்சிருங்க ராணி, தம்பி தெரியாம பண்ணிட்டான். இல்லமா, பெரியவன் தான் முதல்ல என்ன அடிச்சான். சின்னவனே கூட பேசாத, முதல்ல அண்ணன் கிட்ட சாரி கேளு. உடனே அவன் சாரி கேட்க, அப்ப லோச்சா மாஸ்டர் வராரு. லோச்சா மாஸ்டரும் இளவரசி லிகானியாவும் லவ் பண்ணிருக்காங்க. ஆனா லிகானியாவோட அப்பா அவங்கள அரசருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. ஆனா அரசருக்கு லிகானியாவை முதல்ல பிடிக்கும், ஆனா இப்ப அவருக்கு பிடிக்கல. ஏன்னு தெரியல. கற்பனா சூ மாஸ்டரை காட்ட அவங்கள அரசர் கூப்பிட்டு இருக்காரு போல. என்னப்பா திடீர்னு அரசர் நம்மள வர சொல்லிருக்காரு? சியாவை நாம தான் அனுப்பணும்னு கருடன் கண்டுபிடிச்சிட்டானோ? வாய்ப்பே இல்ல. இதுல வேற ஏதோ இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை கருடன் அவன் கிளானோட சேர்த்து மத்த 2 செக்டாரோட சப்போர்ட் அவன் பக்கம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் கருடன் தான் ஒரு படி மேல இருக்கான். ஆனா எலெக்ஷன்ல வின் பண்ணா வேட்டை திருவிழால கருடன் ஜெயிக்கணும். அவனை வேட்டை திருவிழாக்கு வராம பண்ணா நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. இந்த பக்கம் மாயா கருப்பு உலகம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப கருடனை பாக்குறா. டேய் மாயா, நீ இங்கே என்ன பண்ற? என்ன சொல்லி சமாளிக்கிறது? உங்களதான் பார்க்க வந்த. அதாவது அரண்மனையில பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸோட நினைவு நாளாமே, அதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன். எனக்கும் உங்களை மாதிரி அம்மா இல்ல. சின்ன வயசுலயே எங்களை விட்டு மேல போயிட்டாங்க. என் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு கிளை நட்சத்திரம், அதுவா மாறி அவங்க மேல போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. எப்பெல்லாம் அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அதுகிட்டதான் பேசுவேன். இதெல்லாம் எப்படி நம்புற? முதல்ல நானும் நம்பலதான். ஆனா ஒரு தடவை இருட்டுல மாட்டிக்கிட்டேனா, அப்ப வானத்துல பார்த்தேன், அந்த நட்சத்திரம் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது. சோ அதுதான் என் அம்மான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது என் அம்மாவோடது. இது என் கூட இருக்கும்போது அவங்களே என் கூட இருக்கிற மாதிரி தோணும். என்னோட ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது எலெக்ஷன்ல வின் பண்ணி 5 செக்டாரோட தலைவனா ஆகணும். ஆனா பவருக்காக இல்ல, தலைவனா ஆனாதான் என் அப்பா அம்மாவோட கேஸ ரீஓபன் பண்ண முடியும். அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். சரி, வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் வேலைக்காரிலாம் 3 குடும்பத்தோட மூத்த பொண்ணு. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? ஆமா, நீ என்னோட உயிரை காப்பாத்தினதும் இல்லாம சௌமிக்கும் ஹெல்ப் பண்ண. ஒரு வேலைக்காரியால இத பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, நீ பணக்கார விட்டு பொண்ணோ இல்ல வேலைக்காரியோ என்னவா இருந்தாலும் சரி, என் கஷ்டத்துல என் கூட இருந்தல அந்த மாயாவை தான் எனக்கு பிடிக்கும். உடனே மாயா அவனை லவ் ஃபீலோட பாக்க, இப்ப அடுத்த நாள் வர நம்ம தலைவனை தேடி அவனோட அடியால் வர, மாஸ்டர் 2 பேரும் ஒன்னா தூங்குனீங்களா? என்னதே? டேய், 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், மத்தபடி எதுவும் இல்ல. சரிவா போலாம். ஒரு நிமிஷம் இரு, வெளியே ரொம்ப கோல்டா இருக்கு, இத போட்டுக்கோ. உடனே அவங்க போக, அப்ப தலைவி வண்டியை நிப்பாட்ட, என்ன வேணும்? இல்ல வர வழியில ஒரு செடி வாங்கின, அதுக்கு நல்ல தண்ணி தேவைப்படுது. வரும்போது ரிவரை பார்த்தேன், அங்க போலாமா? கட்பானா இளவரசி லிகானியா ராஜமாதாவை பார்க்க போக, இவங்க நம்ம ராஜாவோட அம்மா. நேத்து நடந்ததை கேள்விப்பட்டேன். எனக்கு என்னோட 2 பேர பசங்களும் ஒரே மாதிரிதான். நான் பெரியவங்க கிட்ட பேசிட்டேன். அவ இனிமே சின்னவங்க கிட்ட சண்டை போட மாட்டான். ராஜமாதா எப்பவுமே சின்னவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே, அவங்க சப்போர்ட் பண்ணல. என்ன கூப்பிட்டு மறைமுகமா மிரட்டுறாங்க. அதோட சின்னவன் திரும்பவும் பெரியவனோட விளையாடணும்னு சொல்றாங்க. அவங்க வழியிலே போய் நம்ம யாருன்னு காட்டுவோம். இந்த பக்கம் ஒவ்வொரு ரிவர் கிட்டையும் போய் அந்த உலோகத்தை அவ தேட,
ஆனா அவ தேடுற உலகம் அங்க இல்ல. இப்ப கருட மைண்ட்ல இருக்கிற குளத்துக்கிட்ட கூப்பிட்டு போறான். இங்க கூட ஒரு குளம் இருக்கு, அதுவாது உனக்கு பிடிக்குதான்னு பாரு. சரி நான் போய் பாக்குறேன். தனியாவா? அட இங்கதான் நிறைய பேர் இருக்காங்களே, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என்னோட வேலையை பாக்குறேன். டேய் எனக்கு கண்டுக்கவே மாட்ட, எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. ஆமா எதுக்கு மாயா அக்காவை இங்க கூப்பிட்டு வந்தீங்க? அவங்க பாருங்க அந்த கல்லையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் தேடி வந்த உலோகம். கடைசியா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எதை கண்டுபிடிச்ச? நீ தண்ணிக்காக தானே வந்த, இப்ப என்ன இத பாக்குற? அதுவா? இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உலோகத்தை நான் பார்த்ததே இல்ல. இது சாதாரண கல்லை விட அதிகமான லாபத்தை தரும். இது சாதாரண கல்லு, இது உனக்கு யூஸ் ஆகாது. உண்மைதான், ஆனா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே இது யூஸ் ஆகுமான்னு தெரியும். எடுத்துக்கவா? சரி எடுத்துக்கோ. ஆனா நீ இதுக்கு முன்னாடி இந்த உலோகத்தை பத்தி சொன்னதை கேட்டேன். டேய் இங்க வா, இந்த ஸ்டோனோட டென்சிட்டியை செக் பண்ணு. உடனே அவன் தன்னோட வாளால அதை வெட்ட அதுல அவனோட கத்தியே உடைஞ்சிடுது. அத பார்த்ததும் மாயா சந்தோஷப்பட அத கருட நோட் பண்ணிடுறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவை அரசர் கூப்பிட்டதா ஹீ வந்து சொல்ல, டே ஹீஜோ எப்படி இருக்க? சாரி நீங்க யாரு? டேய் லூஸ் சிட்டில நம்ம எல்லாருமே ஒரே ஹோட்டல்ல இருந்தோமே, அப்ப நான் பசங்க மாதிரி இருந்தேன், அதான் உனக்கு அடையாளம் தெரியல. அது இவன் இல்ல, இவனோட அண்ணன். ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அவன் பேரு ஹீஜோ, இவன் பேரு ஹீஜி. சரி நீ கிளம்பு. உடனே அவ அந்த ஸ்டோன் எடுத்துட்டு அங்க இருந்து போக ஹீஜி இவங்கள ஒரு பொண்ணா பார்த்தான். அதுவே ஹீஜோ இவங்கள பையனா பார்த்தான். அதாவது ஒரே ஆளு ஆனா ரெண்டு அடையாளம் ஒரே ஆளா? அப்படின்னா மாயாவும் இவதான், லின்ஃபெங்கும் இவளா இருக்குமோ? கற்பனா கருட அரசர் கூப்பிட்டார்ல, அதனால அவர் போய் பாக்குறான். உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னது நம்ம கிட்ட இருக்கிற கருப்பு உலோகத்தை பத்தி பேசுதான். அது ஒரு ரேரான உலோகம். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம நாடு 100 வருஷம் ஆனா கூட நாம தான் இந்த உலகத்திலே கிங்கா இருப்போம். ஆனா வேட்டை திருவிழா வரப்போறதால நீ மைண்ட் விஷயத்துல தலையிடாத, அத ஜூ மாஸ்டர் பாத்து பாரு. சரி நீ ஏன் நடந்ததை சொல்லல? எதை பத்தி கேக்குறீங்க? அந்த ஷென்னாட்டோட வேலைக்காரி சன்போட பிரச்சனையை சால்வ் பண்ணலாமே. ஓ அத கேக்குறீங்களா? அது ஒரு சின்ன விஷயம், எதுக்கு அதை சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதான் நான் சொல்லல. என்னப்பா அரசர் என்ன சொன்னாரு? ராஜா சுரங்கத்தை நம்மள பார்க்க சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே? என்ன புரியுது உங்களுக்கு? கருடன் வேட்டை திருவிழாக்கு போக கூடாது. ஆமா நான் சொல்ற மாதிரி பண்ணு. சுரங்கத்துல எப்பவுமே வெடி வைப்பாங்க. கருடன் எப்பவாவது சுரங்கத்துக்கு வந்தா அந்த நேரத்தை பார்த்து அங்க வெடி வச்சு அவனை கொன்னுறணும். அதனால நம்ம மேல சந்தேகம் வராது. சுரங்கத்தை ஜூ மாஸ்டரை பாத்துக்க சொன்னதால நீ என்ன சந்தேகப்படுற போல? அப்படிலாம் இல்ல. ஆனா இப்பதான் சுரங்கத்துக்கு போனேன், அங்க கருப்பு உலோகத்தை நானும் பார்த்தேன். அது சாதாரண கல் இல்ல, அது ஒரு பொக்கிஷம். என்ன மன்னிச்சிரு, நான் மைனை அவனுக்கு தந்துட்டேன். சோ இனிமே அதை திரும்ப வாங்க முடியாது. ஆனா நீ மத்திய எல்லைக்குள்ள இருக்க, அதே மாதிரி இன்னொரு மைனை நீ கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் இளவரசிய தோத்தாவா காட்ட அப்ப ஈஜோ இளவரசியா பாக்குறான். உங்களை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? ஏன் சொல்லாம போனீங்க? கருடனை தேடி போன, அவரே வந்துட்டாரு, ஆனா நீங்க வரல. சரி வாங்க போலாம். ஆமா யார் இவன்? என்னோட அடிமை. என்ன பேசுறீங்க? இவன் யாரு? எந்த ஊரை சேர்ந்தவன்? எதுவும் தெரியாது. இவனை எதை கூப்பிட்டு சுத்துறீங்க? வாங்க போலாம். இவன் என்னோட அடிமை, இவனுக்காக நான் 500 பவுண்ட் செலவு பண்ணிருக்கேன், அதனால இவன் என் கூட தான் இருப்பான். சரி நீ இரு, நான் வந்துடுறேன். உடனே அவர் இவர்கிட்ட போக அப்ப யாரோ அவளை கிட்னாப் பண்ண, அது வேற யாரும் இல்ல, கேசினோல ஒரு கேங் வந்து இவளை ஏமாத்துவாங்கல்ல, அவங்கதான். அவங்க பணத்தை கேட்டு மிரட்டுறாங்க. அப்ப வீர வந்து அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறான். எதுக்கு அந்த உலோகம் வேணும்னு சொல்றீங்க? நீ காலையில என்ன சொன்ன? மாயா ஒரே ஆளா இருந்தாலும் 2 பேர் மாதிரி இருக்கான்னு சொன்னல. ஆமா அதுக்கு என்ன? நம்ம யாருமே லின்ஃபெங்க பார்த்தது இல்ல, அவ ஆனா பொண்ணான்னு கூட தெரியாது. ஒருவேளை மாயா இந்த 2 அடையாளத்தை வச்சு ஊரை ஏமாத்துறாளோ? அப்ப லின்ஃபெங் தான் மாயான்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நான் அவளை முதல் தடவை பார்த்தப்ப அவன் கூட இருந்த வீரன் அவளை இளவரசன் கூப்பிட்டான். அவங்கதான் சொன்னாங்களே லின்ஃபெங் ஏதோ ஒரு விஷயமா போயிட்டானோ, இவங்க அவன மாதிரி வேஷம் போட்டாங்கன்னு அதான் சொன்னாங்களே. ஆனா எனக்கு என்னவோ அவ மேல நம்பிக்கையே வரல. ஏன்னா மாயாவை பத்தி இதுக்கு முன்னாடி எந்த டீடைலும் இல்ல. நமக்கு தெரிஞ்ச மூன் ஃபேமிலியில ஒரு பையன் 2 பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா திடீர்னு இவ்வளவு பார்த்த பிறகு மாயான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ வீட்டுல இருந்திருக்கா, ஆனா திடீர்னு காணாம போனதா சொல்லி அவங்க ஊர்ல அவளை தேடுறதா நம்ம ஸ்பை கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவ வீட்டுக்குள்ள 20 வருஷமா இருந்திருக்கா. 20 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்தவ எப்படி இவ்வளவு திறமசாலியா இருப்பா? அப்படின்னா மாயாதான் லின்ஃபெங்கா இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை லின்ஃபெங் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு அங்க இருக்கிற யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா எல்லாம் ஓகே. ஏன் அந்த மைனை நீங்க கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ போற இடத்துல எல்லாம் கருப்பு உலோகத்தை கேக்குறா. அன்னைக்கு சௌமி கிட்ட பேசினதை பார்த்தேன். அதோட ஒரு கடைக்கு போய் அதை பத்தி விசாரிச்சா 2 பேருமே அது நம்ம நாட்டுல தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் அவ என் கூட வந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிக்க பார்த்தா. ஆனா இப்ப அதை ட்ரை பண்ணவே மாட்றா. சோ அவ வந்ததே இதுக்காக தான் தோணுது.
அப்ப மயூரி வரா. அவ மாயா வெளியே போனதா சொல்ல உடனே தலைவன் மாயாவை தேடி போறான். அவ கல்ல எடுக்க வந்திருக்கா போல. இவங்க வரத பார்த்து அங்க இருக்கிற குளத்துல போய் அவ குளிக்கிற மாதிரி நடிக்கிறா. இங்க ஏன் வந்த? குளிக்க வந்த. இந்த நேரத்துல குளிக்க வந்தியா? ஆமா, இது இயற்கையா வர வெந்நீர் நீர் ஊற்று, அதான் குளிக்க வந்த. சரி வா போலாம். இப்ப அவளை ரூம்ல போய் அவன் விட அவ தலைவி அந்த கல்லை வச்சு என்னவோ பண்ணிருக்கா. அத அவன் பாக்குறான். உடனே அதை பத்தி கேட்க போக ஆனா மாயா உஷாராயி, நேத்து நீங்க ஒரு டாட்டூவை காமிச்சீங்கல்ல, அந்த டாட்டூ போட்டவனை நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன். அப்படியா? எங்க? உடனே தலைவன் அந்த சிம்பிள அந்த மார்க்கெட்ல வச்சு யாராவது அதை பார்த்தா ரியாக்ட் ஆகுறாங்களான்னு பாக்குறான். அப்போ ஒருத்தர் அதை பார்த்துட்டு ஒரு கடைக்கு போய் மறுபடியும் எங்கேயோ போறான். உடனே கருடன் அவனை ஃபாலோ பண்ண அப்ப அடியால் வந்து மாயா மறுபடியும் மைனிங் போனதா சொல்ல உடனே மாயாவை தேடி போறான். இங்க என்ன பண்ற? சும்மா வந்தேன். சரி இத பாக்குறியே, இது என்னன்னு தெரியுமா? தெரியுமே, எங்க நகை கடையில இதே மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம். உடனே தலைவன் அவளை தனியா கூப்பிட்டு போய், சூப்பரா போய் சொல்ற, என்ன சொல்றீங்க? நீ மாயா மட்டும் இல்ல, நான் இவ்வளவு நாளா தேடினேன் அந்த லின்ஃபெங் நீ தானே. அப்ப சடனா அந்த இடம் வெடிக்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள மாட்டிக்க நம்ம கருடன் அவகிட்ட போட்டு வாங்குறானா இல்ல உண்மையிலே அவதான் லின்ஃபெங்னு கண்டுபிடிச்சிட்டானா? அதோட எப்படி அவங்க வெளியே வர போறாங்க? ஆனா ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிபட்டுருது. வெளியே ஹீஜி நம்ம டீமை காப்பாத்த பாக்குறான். அதே நேரத்துல கருட மாயாவை தூக்கிட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். ஆனா வெளியே வந்தவன் மாயா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த அடியால் வந்து, தளபதி நம்ம நினைச்சது தப்பு, மாயா ஒன்னும் லின்ஃபெங் இல்ல, லின்ஃபெங் அவங்க ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம தாரா இருக்கால அவ போட்டோவை காட்டுறான். மாயா இல்லாததால அவ பாய் கெட்டப்ப போட்டுட்டு ஊரை ஏமாத்துறா. அப்படின்னா லின்ஃபெங் இவ ஆள் இல்லையா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ரெட்டையர்கள். அடிப்பாவி, ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அண்ணனை போய் லவ்வுன்னு சொல்லுவேன். கற்பனா ரெண்டு பேரும் போக அப்ப இளவரசியும் வீரனும் வர பூமினை பார்த்ததும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம கருட ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் செத்ததா அவன் நினைப்பான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உடனே அவன் நடந்ததை சொல்ல, ஆமா இளவரசி, இவன் கூட என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய கதை, அது அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி வீரனை கூப்பிட அப்ப தோத்தோ இருக்கால அவ தடுத்து, ஹலோ என்ன பண்ற? இவனை காசு கொடுத்து வாங்கினது நான், இவன் என் அடிமை. என்ன பேசுறீங்க? பூமின்னு எங்க ஃபேமிலியில ஒருத்தன், அவன் எங்க கூட தான் இருப்பான். ஹேய், அத சொல்ல நீ யாரு? தோத்தோ, இவ மாயா, சென்னாட்டுல இருந்து வரா. ஓ, அந்த பொண்ணு நீதானா? இங்க பாரு, நீ யாரா வேணா இரு, ஆனா இது என்னோட ஊரு, இங்க நான் தான் இளவரசி, அதோட இவ என்னோட அடிமை, அவனை நான் உனக்கு தரமாட்டேன். ஒரு வேளை அவன் உனக்கு வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் ஆடுவோம், யார் அதிகமான மான வேட்டையாடுறாங்களோ அவங்க கூட இவ இருப்பான். என்ன சொல்ற? இளவரசி கேம் ஆட கூப்பிட பூமியை காப்பாத்தணும்னு வேற வழி இல்லாம மாயாவும் கேம் ஆடுறேன்னு சொல்ல கற்பனா நைட் ஆனதும் வீர மாயாவை போய் பார்த்து அவங்க ஊருக்கு போலான்னு சொல்ல, இல்ல நம்ம தேடி வந்த கல் இங்கதான் இருக்கு, அது எடுக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், அதை எடுக்க வேற வழி யோசிப்போம், வாங்க போலாம். நான் வரல, உனக்கு கேட்கவா இளவரசி? கேளு, நீங்க உண்மையிலே கல்லுக்காக தான் வரலன்னு சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இப்ப அடுத்த நாள் ரெண்டு பெண்களுக்கும் கேம் ஸ்டார்ட் ஆக, டேய் அவங்க எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருங்க, அந்த லூசு இருக்கிற கோவத்துல போக கூடாத இடத்துக்கு கூப்பிட்டு போயிட போறா. ஆனா கருடன் சொன்ன மாதிரியே இளவரசி தோத்தோ மாயாவை தடை செய்யப்பட்ட காட்டுக்கு கூப்பிட்டு போறா. உடனே அவ மாயாவை பார்த்து, முயலு, இந்த மானு வேட்டையாடுறதுலாம் குழந்தைங்க கேம், நாம புலிய வேட்டையாடுவோம், நீ ஒரு புலிய கொன்னுட்டா நான் அவனை விட்டுடுறேன். உடனே மாயா இளவரசி சொன்ன வார்த்தையை நம்பி அங்க போக அப்போ ஒரு டைகர் வர உடனே அதை ஷூட் பண்ண பாக்குறா. ஆனா அது மிஸ் ஆயிருது. அம்ப பார்த்த உடனே அந்த டைகருக்கு கோவம் வந்துடுது. அதோட இளவரசி மாயாவோட குதிரைய ஒரு அடி அடிக்க அது பயந்து வேகமா ஓட அதுல மாயா கீழே விழ பாக்க ஆனா கருட வந்து அவளை காப்பாத்திடுறான். அந்த கேப்ல ஒரு அம்ப எடுத்து அந்த புலிய கொன்னுடுறா. பாத்தீங்களா, சொன்ன மாதிரி நான் வின் பண்ணிட்டேன், அவனை அனுப்புங்க. முடியாது. ஏய் வீரனே, என்ன அவ கூப்பிட்டதோ போற, உனக்காக 500 பவுண்ட் செலவு பண்ணிருக்க, உன் கண்ணு காலு கிட்னி இது எல்லாமே எனக்கு சொந்தம். இளவரசி பிராமிஸ் பண்ணிருக்கீங்க கேம்ல வின் பண்ண அவனை விட்டுறேன்னு, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க? ஆமா தோத்துட்டேன் தான், ஆனா அவனை விட முடியாது. ஏய் தோத்துட்டல, அவனை விடு. முடியாது. டெலூஷா, அவளை கூப்பிட்டு போ. இளவரசி வாங்க போலாம். வரமாட்டேன். இளவரசி அடம் பிடிக்காதீங்க, அரசருக்கு வீரனை பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவன் கிடக்குறான். சரி அரசரை விடுங்க, ராஜமாதாவுக்கு தெரிஞ்சா வீரனை கொன்னுருவாங்க, வீரன் சாகணுமா இல்ல வாழணுமா அப்படின்னு பேசி அவளை ஆஃப் பண்ணிடுறான். இவ தலைவனை அரசர் கூப்பிட, என்னமா மைண்ட்ல நடந்த விபத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு, நான் தான் அவர்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேனே, நாங்க சொல்லல. சரி வாங்க போலாம். அப்ப மயூரி வந்து வீர மாயாவை கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்ல, மாஸ்டர் இது ஜூ மாஸ்டரோட வேலையா இருக்குமோ, இப்ப அதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல, லூச்சி நீ அரசரை போய் பார்த்து நான் 1 hour கழிச்சு வரேன்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக கட் பண்ண லோஷாவை கட்ட அப்பதான் தெரியுது அவன் தான் மாயாவுக்கும் வீரனுக்கும் தனித்தனியா லெட்டர் அனுப்பி அவங்களை வெளியே அனுப்பியிருக்கான். சரி இப்ப கருட என்ன பண்றான்? நீங்க நினைச்ச மாதிரி அவரு மாயாவை தேடி போயிருக்காரு, நல்லது, அப்பதான் நான் ஓனாய் தலைவனா ஆக முடியும். ஆனா இளவரசி தோத்தவும் உங்க பிளான்ல ஒரு பகடையா? ஏன் அப்படி கேக்குற? அவங்களும் போயிருக்காங்க. இளவரசி எப்பவும் போல ஓடி போயிட்டா போல, அவளால பிளான்ல எந்த தப்பும் வர
வரக்கூடாது. உடனே நம்ம பசங்க கிட்ட சீக்கிரமா செயல்பட சொல்லு. ஹே தோத்தோ, நீ ஏன் இங்க வந்த? என்னோட வீரன் காட்டுக்குள்ள போயிட்டான், அதான் நானும் வந்தேன். ஹூஜி அவளை கூப்பிட்டு போ. நானா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, சரி ஹூஜி எனக்கு ஏதோ தப்பா படுது, நீ உடனே அரசரை போய் பார்த்து இத பத்தி சொல்லு. கட்மான தலைவியை காட்ட, இளவரசி நீங்க என்ன இங்க? உன்னோட ரூம்ல ஒரு லெட்டரை பார்த்தேன், அதான் உன்னை தேடி வந்தேன். யார் அதை அனுப்பியிருப்பா? வேற யாரு? அந்த கருடன் தான். கருப்பு உலகத்துக்காக நாம இங்க வந்தோம். அத பத்தி சொன்னா நான் வருவேன், வந்தா என்ன கொன்னுறலான்னு பிளான் போட்டிருப்பான். சேச்சே, கருட அப்படிப்பட்டவன் இல்ல. இளவரசி என்ன பேசுறீங்க? அவன் நம்ம ஆட்களை கொன்னவன். ஏன் என்னையும் அவன் கொல்ல பார்த்தவன், மறந்துட்டீங்களா? சரி எதுவா இருந்தாலும் இங்க பேச வேணாம், வா போலாம். உடனே அவங்க போக பார்க்க, கரெக்டா போக ட்ரை பண்ணும்போது ஒரு கேங் வந்து அவங்களை அட்டாக் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண, அதோட அவங்க 4 பேருமே மீட் பண்ணிக்க. அப்ப கருட மேல ஒருத்த அம்பு விட, உடனே மாயா கருடனை சண்டை போட வேணாம், அங்க நிறைய பேர் இருக்காங்க, வாங்க போலான்னு சொல்ல 4 பேருமே உயிரை காப்பாத்திக்க காட்டு பக்கமா ஓட, ஒரு கட்டத்துல இளவரசி அனிமல் டிராப்ல மாட்டிக்கிறா. ஆனா வீர அவளை காப்பாத்த இப்ப 4 பேருமே ஒரு காட்டு பக்கமா ஓட, இதே நேரத்துல கருடன் காணாம போன விஷயம் நம்ம டீமுக்கு தெரிய வர, இத பண்ணது என்னவோ லோச்சா தான். ஆனா லோச்சா அந்த பழிய ஸ்டூ மாஸ்டர் மேல போட்டுடுறான். அதோட நம்ம டீமோட சேர்ந்து கருடனை தேடுற மாதிரி ஒரு ஆக்டிங்க வேற போடுறான். ஆனா லூச்சா இதை ஏன் பண்றான்? கட் பண்ணா நம்ம டீமை காட்ட, அவங்க காட்டுக்குள்ள ஒரு தீவா பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாரோட கழுத்துலயும் ஒரு மாதிரியான டாட்டூ இருக்கு. இந்த டாட்டூ போட்ட ஒரு கேங் தான் கருடனோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்க. யார் நீங்க? நாங்க வியாபாரிகள். ஒரு சின்ன சண்டை, அதுல என்னோட வீட்டுக்காரருக்கு அடிபட்டுருச்சு. வீட்டுக்காரரா? ஆமா. ஓ அப்படி. ஆமாங்க, இவ என்னோட பொண்டாட்டி. யோ ஓவரா நடிக்காத, நீ மட்டும் தான் சொல்லுவியா? இப்ப நானும் சொல்றேன் பாரு, என் வீட்டுக்காரருக்கும் அடிபட்டு இருக்குங்க. ஒரு நாள் மட்டும் இங்க நாங்க தங்கலாமா? அவங்க நம்ம டீமை தங்க வைக்க, இவங்கள தானே நீ தேடின? ஆமா, இங்க இருக்கிற எல்லாரோட கழுத்துலயும் அந்த டாட்டூ இருக்கு. நான் தேடுறதுக்கான க்ளூ இங்க இருக்கும்னு நம்புறேன். இவங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? வேட்ட திருவிழா இன்னும் 3 நாள்ல வரப்போகுது, அதுக்குள்ள நான் உங்களை பேச வைக்கணும். இவங்கள விடு, நம்மள அட்டாக் பண்ணது யாருன்னு தெரியுமா? கண்டிப்பா இத சூ மாஸ்டர் தான் பண்ணிருப்பான். எனக்கு அப்படி தோணல, ஏன்னா யாரோ வீரனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. வீர யாருன்னு சூ மாஸ்டருக்கு தெரியாது. சோ வீரனை பத்தி தெரிஞ்சவன் தான் இத பண்ணிருப்பான். இந்த பக்கம் லோச்சா நம்ம ஹீரோவை தேடுற மாதிரி நடிக்கிறா. லோச்சா ஏதாவது தெரிஞ்சுதா? காட்டு முழுக்க தேடிட்டோம், ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா கவலைப்படாதீங்க ராஜமாதா, அவங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். சீக்கிரமா கண்டுபிடி, வேட்ட திருவிழாக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அவங்க அப்படி சொன்னாலும் இவனுக்கு கருடனை இப்போதைக்கு விட மனசு இல்ல. என்ன பேட்ட திருவிழால கருடன் கலந்துக்கிட்டா அவன் தலைவனா ஆயிருவான். ஆனா இவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, இவன் தலைவனா ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன காரணம்? கருடன் காணாம போயிட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாப்பா சொல்லுங்க, அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டிடலாமா? என்னப்பா எதுவும் பேச மாட்டீங்க? இல்லடா, அவனை நாம கொல்ல நினைக்கிறது நாம ஓனாய் தலைவனா ஆக நினைக்கிறதால. ஆனா இப்ப நம்மள தவிர வேற ஒருத்த கொல்ல பாக்குறான். யாரா இருப்பான்? இளவரசி இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்பதான் போக போறோம்? நம்ம தேடி வந்தது கிடைச்சிட்டா எப்ப வேணா போயிடலாம். ஆனா இன்னும் 10 நாள்ல நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு போயே ஆகணுமே. நான் அதை மறக்கல, ஆனா மீட்டிங்கை விட இதுதான் முக்கியம். இதை முடிக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன். இதே நேரத்துல நம்ம தலைவன் அவங்க கிட்ட நார்மலா பேசுற மாதிரி அவங்கள போட்டு வாங்குறான். ஆனா இவங்கள யாரோ வேலைக்கு கூப்பிட்டு அவங்க மேல பழி போட்டதா சொல்றாங்க. இந்த பக்கம் இளவரசி தோத்தாவை காட்ட, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த மாயா கூடவே இருக்க கருட அவளை விட மாட்டான். அவன் யாரு அவளை விட மாட்டேன்னு சொல்ல, வந்த வேலை முடிஞ்சதும் நாங்க கிளம்பிடுவோம். ஓ கல்லா? அது கிடைக்காது. உனக்கு எப்படி நாங்க கல்லுக்காக வந்தோம்னு தெரியும்? பேசும்போது கேட்டேன், ஆனா அது கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா இப்ப அந்த மைண்ட் கருடன் கிட்ட இல்ல, அது சூ மாஸ்டரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. சூ மாஸ்டரும் கருடனும் ஜென்ம எதிரிங்க. அவரு கருடன் கேட்டா தருவாரா? உடனே வீர இத பத்தி மாயா கிட்ட சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும்? இளவரசி தான் சொன்னா, அதனாலதான் சொல்றேன். அவனை நீங்க நம்ப வேணாம். நம்ம வேற வழியில கல்லை எப்படி கொண்டு வருதுன்னு பாப்போம். இப்போ உடனே நம்ம ஊருக்கு போலாம். ஆனா என்னோட ஜேடு வந்து கருடன் கிட்ட தான் இருக்கு, அதை வாங்கின பிறகு போலாம். உடனே அவ கருடனை போய் பார்த்து அந்த ஜேடை கேக்குறா. இப்ப எதுக்கு அதை கேக்குற? நான் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரோட ஒப்பந்தம் முடிஞ்சதும் தானே அதை தரேன்னு சொன்னேன். அப்படியா? ஆனா மைன் இப்ப உன்கிட்ட இல்லையாமே. அப்படி இருக்க நீ எப்படி நான் கேட்டதை தருவ? உன்னால நான் கேட்டதை தர முடியாதுல. அப்ப கான்ட்ராக்ட் போட்டது செல்லாதே. சோ இனிமே நான் ஏன் இங்க இருக்கணும்? என் ஜேடை கொடு, நான் போயிடுறேன். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? தேவையில்லாம பேசாத, என் ஜேடை கொடு, நான் போறேன். அதான் சொல்றாங்கல்ல, அதை கொடு. ஓ இவன் சொன்னதாலதான் நீ இத பண்றியா? நான் இங்க வந்ததே அந்த கல்லுக்காக தான். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு நான் இங்க இருக்கணும்? நீ இங்க வந்ததே அந்த கல்லுக்காக மட்டுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அது என்னன்னு சொல்றியா? அத அவகிட்ட கூடு. உடனே தலைவன் அந்த வாளை நோக்கி போய் அதுல குத்துவாங்க. ஏய் என்ன பண்ற? எனக்கு தெரியும் அன்னைக்கு என்னாலதான் உன் கூட வந்தவங்க செத்தாங்க, அதுக்கு சாரி கேட்டாலும் எதுவும் மாறாதுன்னு தெரியும். நீ வேணா என்ன கொன்னுக்கோ, ஆனா மாயாவை என்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன். நீ யாருடா அவங்கள அனுப்ப மாட்டேன்னு சொல்ல? இளவரசி வாங்க போலாம். குமின் போதும் நிறுத்து. இப்ப அடுத்த நாள் காட்ட தலைவனும் தலைவியோ மறுபடியும் ஒரு டீல் போட,
அந்த டீல் படி அவன் மாயாவுக்கு அந்த கல்லை தருவானோ அதே மாதிரி மாயா சூப் மாஸ்டர் பண்ற இல்லீகலை பத்தி எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணும். இப்ப தலைவன் போகும்போது அந்த ஊரோட லீடரை பார்த்து, எனக்கு தெரியும் எங்க அப்பா மாதிரி நீங்களும் ஏமாத்தப்பட்டவங்க, எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன், அதோட நீங்க மறைஞ்சு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக கட் பண்ணா லோச்சாவை காட்ட அவன் கருடன் வராததால மிஸ்டர் சன்போ அதாவது சௌமியோட அப்பாவை தலைவரா எலெக்ஷன்ல கலந்துக்க சொல்றான். அதாவது அப்படி சொன்னா இவரு அவனை கலந்துக்க சொல்வாருன்னு அவன் அப்படி சொல்ல அவன் நினைச்ச மாதிரியே அவரும் லோச்சாவை கலந்துக்க சொல்ல இந்த பக்கம் கருடனும் அவனோட டீமும் அந்த தீவை விட்டு வர ஆனா லோச்சாவோட ஆளுங்க இவங்க வந்த உடனே தடுக்க பார்க்க ரெண்டு பேருமே அவங்கள தடுக்க ட்ரை பண்ண அதுல கருடனுக்கு அடிபட்டுருது. உடனே மாயா கருடனை கூப்பிட்டு ஓடி போக ஆனா அவங்க விடாம தொடுத்த உடனே மாயா கருடனை ஒரு வீட்டுல விட்டு அவ மட்டும் வேற வழியில ஓட அவங்கள டைவர்ட் பண்றா. இவங்களும் அவ பின்னாடியே போய் அவளை பிடிச்சு கருட எங்கன்னு கேட்க ஆனா அவ எதுவும் சொல்ல மாட்டா. உடனே அவளை மரத்துல தொங்க விட்டு கொன்னுருவன் மிரட்ட ஆனா கருட வந்து அவளை காப்பாத்தி அவங்களோட ஃபைட் பண்றான். அதோட நம்ம லோச்சியும் ஹிஜியும் வந்து கருடனை காப்பாத்த கட் பண்ண இன்னொரு பக்கம் வீரனை காட்ட ஆனா அவங்கள யாருமே ஃபாலோ பண்ணல. ஐயோ முடியாது, எனக்கு சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டாதான் நான் வருவேன். உடனே வீரன் ஒரு முயலை வேட்டையாடி அவளுக்கு சமைச்சு தரான். இப்ப வழி பரவாயில்லையா? பரவாயில்ல, என்ன காப்பாத்த வந்ததால உன்னால போட்டிக்கு டைமுக்குள்ள போக முடியுமா? இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. ஒருவேளை போக முடியலனா என்ன பண்ணுவ? எனக்காக உன்னோட லட்சியத்தை விட்டு தரது ஒர்த்துதான். ஏன்னா எனக்காக நீ உன்னோட உயிரை பணைய வச்சிருக்க. இனிமே ஏதாவது ஒண்ணுனா இதை யூஸ் பண்ணு, எங்க இருந்தாலும் நான் வருவேன். நம்ம மீட் பண்ணி என்ன 1 மாசம் இருக்குமா? எனக்காக நீ வருஷ கணக்கா போட்ட இந்த பிளான விட்டு தர போறியா? என் மனசு என்ன சொல்லுதுன்னா அதை விட இத பண்ண சொல்லுது. நான் தலைவனா ஆகலனா கூட என் திறமையால நான் எப்படியாவது அந்த கேஸை ரீஓபன் பண்ணிடுவேன். ஆனா உனக்கு ஒண்ணுனா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்பவுமே நீ என் கூட இருக்கணும். நீ எப்படி என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? ஆனா மாயா அவன் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த பக்கம் பேட்ட திருவிழா ஆரம்பிக்க எல்லாருமே நம்ம கருடனுக்காக வெயிட் பண்ண மன்னா டைம் முடிய போகுது, குறிச்ச நேரத்துல நம்ம போட்டிய ஆரம்பிக்கணும். ஆமா மரசே, ஆரம்பிங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல. இப்ப 10 நிமிஷம் ஆகியும் தலைவன் வரல. உடனே அரசர் ஸ்டார்ட் பண்ண சொல்ல உடனே 5 செக்டார் சேர்ந்த தலைவர்கள் அவங்க டோக்கனை தர அப்ப நம்ம கருடன் வரான். உனக்கு அடிபட்டிருக்க போல, அதோட நீ மட்டும் தான் வந்திருக்க, தோத்தோ வரல, அவளும் வந்துட்டா. கவலைப்படாதீங்க, அதோட நானும் நல்லாதான் இருக்கேன். என்னப்பா லேட்டா வந்திருக்க? நான் கூட பயந்துட்டு வரமாட்டேன்னு நினைச்சேன். நான் இல்லாம போட்டியா? அது போரா இருக்குமே. இப்ப பேட்ட திருவிழா ஆரம்பிக்க உடனே எல்லாருமே அதுக்கு ரெடியாக யார் யானி பார்த்து வர மாட்டியா? ஐயோ தளபதி நீங்களா? இவ வந்து நம்ம சூ மாஸ்டரோட பொண்ணு இளவரசி சூஜியா. நீங்க தளபதி என்ன ஞாபகம் இல்ல? நான் சூஜியா, சூ கிளானோட இளவரசி. நீ அப்பா சூசங், அந்த கிளானோட தலைவர். ஹேய் இவன் கூட என்ன பண்ற? வா போலாம். என்னடா பண்ற? அவன் யாருன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, கருடன் தானே. அந்த நொன்னை எனக்கும் தெரியும். அவன் கூட நீ என்ன பண்ற? என்ன லவ்ஸா? ஆமா. என்னது ஆமாவா? போட்டன் வைய, அவன் நம்ம எதிரியாக்கும். அவன் கூட என்ன லவ்ஸ்? ஒடா லூசு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பயங்கரமான கடலை போல. என்ன பொறாமையா? பொறாமலா இல்ல, ஆனா நீ அவளை வளைச்சு போட்டா அவங்க குடும்பத்தோட மருமகனா ஆயிருவ. சோ உன்னை அவங்க ஆட்டோமேட்டிக்கா தலைவனா ஏத்துப்பாங்க. மாயா சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். மத்தவங்க வேணா போட்டியில வின் பண்ண பெண்களோட கால்ல விழுவாங்க. ஆனா இந்த கருட அப்படிப்பட்டவ இல்ல. நான் கிளம்புறேன். சந்தோஷமா? அவ உன்னாலதானா கோச்சிட்டு போறா. என்ன சார் இப்ப மாயாவெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க? 2 பேருக்குள்ள என்ன ஓடுது? மாஸ்டர் தூவோட ஆளுங்க செட்டில்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. தூவோட ஆளுங்களா? என்ன ஏதாவது கண்டுபிடிச்சியா? அத பத்தி அப்புறம் சொல்றேன். நீ சொல்லு, என்ன தாக்க வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல, நீ காணாம போனப்ப நான் எல்லாரையும் நோட்டம் விட்டேன். டூ கிளான் மட்டும்தான் நைட் டைம்ல சிட்டிக்கு வெளியே போனாங்க. ஒருவேளை இது அவனோட வேலையோ? ஏன்னா ஏற்கனவே உன்னை 2 தடவை கொல்ல பார்த்திருக்கான். இது கூட அவன் வேலைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவன் சொல்ல கட்பானா மாயாவும் சௌமியும் வந்துகிட்டு இருக்க அப்ப சௌமி வந்து மாயா தேடி வந்த கல்லு கிடைச்சுதான்னு கேட்க அதுக்கு மாயா கிடைச்சது, ஆனா அதை எடுக்க கொஞ்சம் நாள் ஆகும் போல அப்படின்னு சொல்ல அவ 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு தடியா வந்து சென்னாட்டுல இருந்து வந்த பொண்ணு தானே நீ, பரவாயில்ல அழகாதான் இருக்க, ஆனா ஒல்லியா இருக்க, குழந்தை எல்லாம் பெத்துக்க உன்னால முடியாது போல, ஒரு ரேட் என்னன்னு சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். யோ சரியாண்டா, தளபதி இங்க இல்லன்னு தைரியத்துல பேசுறியா? ஏன் அவ வந்தா என்ன பண்ணுவான்? அட நீ வேற சௌமி, இந்த ஆளு பேசுற பேச்சுக்கு சந்தையில இவனை வித்தா கூட ஒரு 2 இல்ல 3 ஆடு தான் தருவாங்க, அவ்வளவுதான் இந்த ஆளோட ரேட்டு. என்னை கிண்டல் பண்றியா? நான் வேணா என் ரேட்டை காட்டுவா? உடனே அவன் மாயா கிட்ட தப்பா நடந்துக்க போக அப்பன்னு பார்த்து கருடங்க வந்து அவன் கழுத்துல கத்திய வச்சு அவளை தொட்ட அதுதான் உன் கடைசி நாளா இருக்கும். அப்ப கருடனை அரசர் கூப்பிட்டதா ஒருத்த வந்து கூப்பிட உடனே அரசரை போய் பாக்குறான். சொல்லு ஏன் லேட்டா வந்த? உடனே தலைவன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல
சரி யார் இத பண்ணதுன்னு தெரியுமா? கன்ஃபார்மா யாருன்னு தெரியாது, ஆனா இது யார் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு கெஸ் இருக்கு. சூ மாஸ்டர் தான் என்ன கொல்ல பார்த்தாரு. சரியான எவிடன்ஸ் இல்லாம நாம அவன் மேல பழி போடக்கூடாது. இனிமே கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணு. கட் வீரனை காட்ட அவனை பார்க்க ஷென் நாட்டோட வீரர்கள் வர நீங்க உடனே கிளம்பி எங்க கூட வரணும். அரசர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க அரசரை பார்த்து நான் வரேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லுங்க. நாங்க வந்ததும் அரசர் கிட்ட பேசிக்கிறேன். உடனே வீரர்கள் போக கட்பன மாயா ஷீமுவை பார்க்க வரா. நீ எதுக்கு இங்க வந்த? அவ அனுப்புனானா? நான் உன்னை பார்க்க வந்தது கருடனுக்கு தெரியாது. சரி டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நான் உன்கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கேன். பிசினஸா? அதுவும் ஏன் கேட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு மாயா, ஆமா நான் உன்கிட்ட இருக்கிற கருப்பு உலகத்தை வாங்க ஆசைப்படுறேன். என்ன காமெடி பண்றியா? நீ என் எதிரியோட ஆளு. அவ வேணா உனக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா நான் இல்ல. அதோட நான் ஒரு வியாபாரி. இந்த வியாபாரத்துல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல. நீ எப்படியும் அதை யாருக்காவது விற்கதான் போற. அதையே எனக்கு விற்க கூடாது? அவங்கள விட நான் 3 மடங்கு தரேன். 3 மடங்கா? சரி அந்த கல் உனக்கு எதுக்கு வேணும்? எங்க பிசினஸுக்கு அது தேவை. என்ன டீல் ஓகேவா? ஓகே பண்றதுக்கு முன்ன சொல்லு, என் அப்பாவை பார்க்காம நேரடியா என்ன பார்க்க வர? என்ன நான் உன்கிட்ட ஏமாறுவான்னு நினைக்கிறியா? எப்படியும் உன் அப்பாவுக்கு பிறகு நீதான் டூ செக்டரோட தலைவனா ஆகுவ. அதான் உன்கிட்டே நேரடியா பேச வந்த. என் கூட பிசினஸ் பண்ணா உனக்கு தான் லாபம். என்ன என் டீல அக்செப்ட் பண்ணிக்கிறியா? எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. சரி ஒண்ணு பண்ணுவோம். நடக்க போற வேட்டை திருவிழால முதல் ரவுண்டுல கருடன் தோக்கணும். அவனை தோக்கவை நான் உன் டீல ஏத்துக்கிறேன். கட்மனா லூச்சி கருடனோட வில்ல கொண்டு வர அவ சீமோட ஆளு அதை வேணும்னே கீழே தள்ளிவிட்டு அதோட நுனியில கட் பண்ண அத மாயா பாத்துறா. உடனே மாயா லூச்சி கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போக உடனே லூச்சி கருடன் கிட்ட அதை போய் சொல்ல இந்த பக்கம் மாயா அந்த வில்ல சரி பண்ண அப்ப மயூரி வந்து, இளவரசி என்ன பண்றீங்க? இந்த வில்ல யாரோ உடைக்க பார்த்தாங்க, அதான் சரி பண்றேன். நீங்க அவருக்காக என்னென்னவோ பண்றீங்க, ஆனா அவரு தலைவனா மாறினா இந்த நாட்டோட ஏதாவது ஒரு இளவரசிய அவரு கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க அவரை லவ் பண்றதா இருந்தாலும் உங்களால அவரை கட்டிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஷென் நாட்டை சேர்ந்தவங்க. நான் அவனை லவ் பண்றேன்னு யார் சொன்னா? நாங்க வெறும் ஃப்ரெண்டு தான். கட் பண்ணா ராஜமாதாவை காட்ட அப்போ ஒரு என்ச் வந்து நம்ம வீர மாயா ஊரை சேர்ந்தவனும் அவ இளவரசி தோத்தா கூட க்ளோஸா இருக்கிறத சொல்ல உடனே ராஜமாதா அவனை கொலை சொல்றாங்க. கட் பண்ண வேட்டை திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்ல மொத்தம் 3 கேம். யாரு அதிகமான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் ஓனாய் தலைவன். முதல் போட்டி வந்து பொம்மை அம்பால சுடணும். அம்பு நம்ம மேல பட்டா அவுட். அதுவே அந்த டீமோட தலைவன் மேல பட்டா மொத்த டீமும் எலிமினேட் ஆயிருவீங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக 5 செக்டாரும் அந்த கேம்ல கடந்துக்க இப்ப ஷீமோ வந்து சௌமிய சுத்தி வலிச்சு அவளை ஷூட் பண்ண பாக்க அவ சௌமியை காப்பாத்த அவளோட அப்பா குறுக்க வர அம்பு அவர் மேல பட மொத்த டீமும் அவுட் ஆக, ஆனா அதே நேரத்துல சௌமி ஷீமோவை ஷூட் பண்ணிடுறா. இந்த பக்கம் கருடனோட டீம் டூ மாஸ்டர் சேஸ் பண்ண அப்ப கருட அவர் ஷூட் பண்ண பாக்க ஆனா அவனோட வில்லு வந்து உடைஞ்சிருது. உடனே லூச்சி அவனோட வில்ல தர அப்ப யாரோ நம்ம கருடனோட டீமை தாக்க, அதுவும் உண்மையான அம்பால தாக்க அதால லூச்சிக்கு அடிபட்டுருது. அப்ப அந்த பக்கமா லூச்சா வர உடனே அவங்க போக அதே மாதிரி டூ மாஸ்டரும் வர அவர் அந்த அம்பா பாக்குறாரு. இவனுங்களை நான் அனுப்பலையே, யாரு இவங்களை அனுப்புனது? உடனே சூ மாஸ்டர் கருடனை தாக்க பாக்க கருடன் சூ மாஸ்டரை தாக்க அப்ப லூச்சாவும் சூ மாஸ்டரை தாக்க இப்ப இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வருது. லூச்சிக்கு அடிபட்டதால கருடன் கேமை விட்டு போயிடுறான். அதனால இந்த கேம்ல அவன் தோத்துட்டான்னு ஒருத்த வந்து சொல்ல அப்ப வின் பண்ணது யாரு? லூக்லானோட லோச்சா தான் வின் பண்ணாரு. லோச்சா வின் ஆயிட்டான்னு சொன்னதும் லிகன்யா சந்தோஷப்படுறா. சோ இது அவளோட பிளான் போல. லோச்சிய யார் இப்படி பண்ணாங்க தெரியல, யாரோ கேம்ல உண்மையா நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க. அவன் ஓகேவா? இப்ப பரவாயில்ல, ஆனா காயம் சரியாக 1 வாரமாவது ஆகும். உன் வில்லு உடைஞ்சுதா? ஆமா. அதுக்கு என்ன? கேமுக்கு முன்ன மாயா அதை வாங்கிட்டு போனதா கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? மாயா கேமுக்கு முன்னாடி சீமோவை பாத்துட்டு வந்திருக்கா. உடனே தலைவன் மாயாவை தனியா கூப்பிட்டு போய் சொல்லு, வில்ல நீ ஏதாவது பண்ணியா? எனக்கு புரியல. நீ சீமோவை பாத்தியா? ஆமா, சுரங்கம் அவங்க கிட்ட இருக்கிறதால பிசினஸ் பேச போனேன். சோ அதுக்காக என்ன ஏமாத்திட்டல. நான் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் தலைவனானதும் நீ கேட்டதை தரேன்னு சொன்னல. அப்படி இருக்க ஏன் இப்படி பண்ண? உன்னால இன்னைக்கு லூச்சி செத்து போயிருப்பான். நீ தலைவனா ஆகுறது உன் கடமை, அதே மாதிரி இது என்னோட கடமை. அதோட நீ தலைவனா மாறதால எங்க ஷென் நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும்? உன் கோலுக்காக நான் பலியாகணுமா? நான் என்ன சொன்னேன்? தலைவனா ஆயிட்டா 2 நாட்டுக்கும் நடுவுல போற நடக்காம பாத்துக்கிறேன்னு சொன்னல. ஆனா போயும் உன்ன நம்பின பாத்தியா? அது ஏன் தப்புதான். இனிமே நீ யாரும் நான் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் போக பாத்தீங்களாப்பா, அந்த மாயா அவ சொன்ன மாதிரியே கருடனை தோக்கடிச்சிட்டா. டேய், அவ கருடனோட 1 மாசம் இருந்திருக்கா. அவனையே அவ ஏமாத்திருக்கானா? நம்மள ஏமாத்த மாட்டாளா? அதனால அவ கிட்ட உஷாரா இரு. இப்ப அடுத்த நாள் தலைவி சீமாவை போய் பார்க்க நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், உடனே நான் கேக்குறத நீ தா. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ என்னதான் அவனை டிஃபீட் பண்ண உதவி செஞ்சாலும் இன்னும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. அடுத்து நடக்க போற போட்டியில நீ அவனை கொல்லு, அப்பதான் நான் நம்புவேன். கொல்லணுமா? என்ன அவனை கொல்ல மாட்டியா?
இங்க பாருங்க, நான் ஒரு டீலர், என்னோட வேலை பிசினஸ் பண்றது, இது உங்க பிரச்சனை, இத நீங்க தான் பாத்துக்கணும், இல்லனா கருடனை தோக்க வச்ச மாதிரி என்னால உங்களையும் தோக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இந்த பக்கம் அரசர் கருடனை கூப்பிட்டு மாயாவுக்கும் அவனுக்கும் நடந்ததை பத்தி கேட்க, அதனாலதான் சொன்னேன் அந்த ஷென் நாட்டோட பொண்ணை நம்பாதன்னு, இப்ப பாத்தியா அவளால நீ தோத்து போயிட்ட, அவளை கூப்பிடு, நான் அவளுக்கு தண்டனை தர போறேன். இல்ல சுவான், அவளை விட்டுரு, அவ ஒரு வியாபாரி, அவ இப்படிதானே இருப்பா, ஆனா இனிமே அவளை நான் நம்ப போறது இல்ல, சோ இனிமே நான் தோத்து போக மாட்டேன். கட் பண்ணா மாயா அடுத்த கேம்ல டீமோட ஆட போறான்னு லோச்சாவுக்கு தகவல் கிடைக்க, ஒரு கல்லுக்காக அவ சூ டீமுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியே போனா சுவான் வம்சத்தை அவ ஈஸியா தோக்கடிச்சிருவா. அப்படி நடந்தா என்னோட பிளான் கெட்டு போயிரும். இனி அவ நமக்கு தேவையில்லை, அவளை முடிச்சு விட்டுரு. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, மயூரி தான். இவ தான் நம்ம மாயாவோட பணிப்பெண்ணா இப்ப இருக்கா. கட் பண்ணா மாயாவை காட்ட, அவ தீமுவா பார்க்க வரா. இந்த பொண்ணு என்ன இன்னும் உன் கூட சுத்துறா, இவ கருடனோட ஆளு தானே, நான் வேலைக்காரி தான், ஆனா நான் வேலை செய்யறது இவங்களுக்கு தளபதிக்கு இல்ல. சரி அவளை விடு, எதுக்கு வர சொன்னேன், இனி வரப்போற மேட்ச்ல நாங்க தான் ஜெயிக்கணும், அதுக்கு உன்னோட உதவி தேவை. கண்டிப்பா உதவி பண்றேன், ஆனா நான் கேட்டது என்னாச்சு, கவலைப்படாத, சொன்னபடியே கல்ல ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கு டெலிவரி பண்ணிடுவோம். உன் அப்பா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாரா? இன்னும் பண்ணல. எப்பதான் பண்ணுவாரு? பண்ணாதானே டெலிவரி எடுக்க முடியும். அதை எப்படியாவது நான் பண்ண வச்சிடுறேன். நீ ஏதோ ஐடியா சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. இந்த காடு விலங்குகள் நடமாடுற இடம் தானே? ஆமா. அப்போ இங்க டிராப்ப செட் பண்ணா டவுட் வராதுல. நம்ம ஷார்ப்பான பிளேட வச்சு ஒரு டிராப்ப செட் பண்ணுவோம். அதுல கருடனோ இல்ல லீச்சாவோ மாட்டினா ஈஸியா நீ வின் பண்ணிடுவ. மாயா, நான் என்னவோ நினைச்சேன், ஆனா நீ வேற லெவல். அப்ப அந்த வழியா நம்ம கருடனும் சௌமியும் வர, உடனே சௌமி மாயாவை தனியா கூப்பிட்டு போய், ஏன்கா ஏன் அவன் கூட போனீங்க, அவன் ஒரு ஃப்ராடுக்கா. சௌமி, இந்த உலகத்துல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிதான் ஆகணும். என்னோட பிசினஸ் பெருசா மாத்த சுமோவோட உதவி தேவை. அப்ப எங்க நட்பை விட பணம் தான் முக்கியமா? நம்ம நட்பை விட இது முக்கியம் இல்லதான், ஆனா பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. உனக்கு அவனை பிடிக்காதுன்னு நான் அவன் கூட வேலை செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, அதுல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்னக்கா இப்படி பேசுற? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு போக போக உனக்கே புரியும். நம்ம மாயா ஏதோ சூசகமா சொல்றா, ஆனா என்னன்னு தான் புரியல. கட் பண்ணா தோத்தாவ காட்ட, என்ன பொண்ணு அவ, நேத்து கருடனோட இருந்தா, இப்ப தீமோவோட இருக்கா. நீ வேற அவளுக்கு விசுவாசமா இருக்க, ஆனா என்கிட்ட அப்படி இல்ல. அப்ப தோத்தாவ பாக்க ராஜமாதா வர, ஆனா அங்க ஒயின் இல்லன்னு நம்ம வீரனை போய் ஒயினை கொண்டு வர சொல்றாங்க. உடனே வீரன் போக, அதாவது வீரனை கொள்ளதான் அவங்க கூப்பிட்டு போறாங்க, ஆனா வீரன் அவங்களை கொண்டுட்டு அந்த ஒயினை கொண்டு போக, இந்த பக்கம் கருடன் பாக்க சூஜியா வரா. இளவரசி, என்னால இதை ஏத்துக்க முடியாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இது வேணா வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ப மாயா அந்த வழியா வர, இத வாங்குவீங்களா மாட்டீங்களா? இளவரசி, மாஸ்டருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்ப என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. உன் அப்பா கிட்ட இருக்கிற சுரங்கம் வேணும், அதை தர முடியுமா? சுரங்கமா? அது ஏன் உங்களுக்கு வேணும்? ஓ, அந்த மாயாவை வெறுப்பேத்தவா? சரி, நான் இளவரசி, நீங்க எதுவும் பண்ண வேணாம், கிளம்புங்க. நான் உங்க மேல வச்ச ஃபீலிங் உண்மையான ஃபீலிங், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கொண்டு வந்த கிஃப்ட தந்துட்டு அங்க இருந்து போறா. கட் பண்ணா மாயாவை காட்ட, அவ மயூரி கேக்குறா, நீங்க உண்மையிலேயே அவரை விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதோட சீமோவை நம்புறீங்களா? என்னை என்ன பண்ண சொல்ற? நான் கேட்டதை அவன் தரல, அதனால அவனை தேடி போனேன். இது தப்பு இல்லையா இளவரசி? பறவைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதுங்க எப்பவுமே வசதிக்கு ஏத்த மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரிதான் நானும் பண்றேன். அப்ப உங்களை கொல்றது தப்பே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாயாவை கொல்ல பாக்குறா. ஆனா விலங்கோட டிராப்ல மாடி கீழே விழுந்துடுறா. உடனே மாயா அந்த டிராப்பை ஓபன் பண்ணி அவளை தூக்கிட்டு போய் மருந்து போட்டு விட, மேடம் நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நான் உங்க வேலைக்காரி. என்ன பேசுற நீ? நான் உன்னை ஒரு வேலைக்காரியா பாக்கல, என் ஃபேமிலியில ஒருத்தியாதான் நான் பாக்குறேன். அவ அப்படி சொன்னதுமே மயூரி ஃபீல் பண்றா. ஏன்னா லூச்சா சொன்னதாலதான் இவன் மாயாவை கொல்ல பார்த்தா. ஆனா மாயா மயூரிய தன்னோட ஃபேமிலியா பாக்குறா. கட் பண்ணா ராஜமாதாவை காட்ட, அப்ப எஞ்சி வந்து வீரன் போயிட்டான்னு சொல்ல, உடனே தோத்தா வீரனை தேடி போக அவளை ராஜமாதா தடுக்க, அப்ப தோத்தாவுக்கு பழசு ஞாபகம் வருது. அதுல ராஜமாதா தோத்தா கூட யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்கள கொல்ற மாதிரி காட்டுறாங்க. தோத்தா வீரனை ராஜமாதா ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறா. உடனே போய் கருடனை வர சொல்லு. கட் பண்ணா கருட அங்க வர, என்னாச்சு ராஜமாதா, உடனே வர சொன்னீங்க? தோத்தா எங்களை விட ஓம் பேச்சுதான் அதிகமா கேப்பா, அவகிட்ட போய் பேசு. உடனே தலைவன் தோத்தாவை போய் பார்க்க, உடனே தோத்தா ராஜமாதா வீரனை கொண்டுட்டான்னு சொல்லி அழுவுறா. டேய் தோத்தா, வீரன் ஒன்னும் சாகல, அவனை இப்பதான் வர வழியில பாத்துட்டு வர, அவனை கூப்பிட்டு வா, பயப்படாத, நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருட ராஜமாதாவை போய் பார்க்க, இப்ப அவ சரியாயிட்டா. அவ ஏன் அந்த வேலைக்காரனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறா? அவனுக்காக என்ன ஒரு கொலைகாரின்னு சொல்றா? அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா, அத பெருசா எடுத்துக்க வேணாம். கட் பண்ணா லோச்சாவை காட்ட, அப்ப இளவரசி லிகானியா வரா. முதல் மேட்ச்ல வின் பண்ணிட்ட, வாழ்த்துக்கள். அதோட இது பனிகாலம், உன்னோட நோய் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு, இத வச்சுக்கோ. அதோட மத்த 2 போட்டிலையும் நீ வின் பண்ணணும், கவலைப்படாத, நான் கண்டிப்பா வின் பண்ணி
உனக்கு விடுதலை தருவேன். கட் பண்ணா மாயாவை காட்ட அவன் வீரங்கிட்ட சீமோ இன்னைக்கு கல் அனுப்புறான், நீ அதை உடனே பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வா அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப அவன் போனதும் தலைவிய பார்க்க கருட வரான். அப்பதான் தெரியுது இதெல்லாம் ஒரு ஆக்டிங்னு. யாராவது பாத்துட்டா என்ன ஆகுறது? யாருமே பார்க்க மாட்டாங்க. சரி வீரன் எங்க? அவன் ஸ்டோனை டெலிவரி பண்ண போயிருக்கான். ஏன் கேக்குற? அவன் வந்த உடனே தோத்தாவை போய் ஒரு தடவை பார்க்க சொல்லு. உடனே தோத்தாவை பத்தி சொல்றான். அவளை சின்ன வயசுல யாரோ கடத்திருக்காங்க, அதனால ராஜமாதா அவளை பாத்துக்கிட்ட எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. அத பார்த்தா தோத்தா அவ கூட யார் பழகினாலும் ராஜமாதா அவங்கள கொண்டுருவாங்கன்னு தப்பா நினைக்கிறா. சரி நான் வீரனை வர சொல்றேன். அதோட நான் சீமோ கிட்ட பேசினப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் லீச்சிய கொல்ல பாக்கல, இத பண்ணது வேற ஒரு குரூப். ஒருவேளை அந்த தடியனா இருக்குமோ? அவன் வாய் உதாடுதான், இந்த லெவலுக்கு எல்லாம் போக மாட்டான். ஆனா கண்டிப்பா 5 செக்டார்ல யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருப்பாங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. இந்த பக்கம் மயூரி மாயாவை இன்னைக்கு கொல்ல முடியல, என்ன மன்னிச்சிருங்க, பரவாயில்ல விடு, மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா அவளை தீர்த்து கட்டிரு. இந்த பக்கம் சூஜியா கருட மைன் கேட்பான்ல, அதனால மைன அவனோட பேருக்கு மாத்துறா. அதனால அவ அப்பாவோட சீலை எடுத்து பத்திரத்துல அவரோட சீலை வைக்க, ஹேய் நீ என்ன இங்க பண்ற? அது இல்லப்பா, உங்களை பாக்க வந்தனா, ஆனா நீங்க இல்ல, அதான் கிளம்பிட்டேன். சரிப்பா நான் கிளம்புறேன். ஆமா அவ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாலே, எப்படி அவ தந்த ஷாஷெட் நல்லா இருக்கா? பொறாம படுறியா? நான் ஏன்பா பொறாம படணும்? நமக்குள்ள என்ன இருக்கு? உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு, ஆனா நான் பொறாம படுறேன், நீ எனக்கு மட்டும் தான். சொல்லு என்ன சொல்லணும்? நேத்து கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல, இப்ப சொல்லு, என் கூட எப்பவுமே இருப்பியா? உடனே அவனை கிஸ் பண்ணி அதையே அவ பதிலா சொல்றா. ஏன்பா அவளையே இன்னும் நம்ப மாட்டீங்க? அவ கருடனோட சண்டை போட்டிருக்கா, நம்ம சொன்னதால அவ கருடனையே தோக்கடிச்சிருக்கா, அதோட கருடனை ஆள வச்சு கொல்ல பார்த்திருக்கா. ஆனா அதுல லீச்சி மாட்டிக்கிட்டான். இதுக்கு மேல என்னப்பா வேணும்? டேய் அவ ஒரு கல்லுக்காக கருடனையே ஏமாத்திருக்கா. எதிர்காலத்துல அவ நமக்கு எதிரா மாற வாய்ப்பு இருக்குல்ல, சோ அவளை அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாது. கட் பண்ணா அவரை வந்து மாயா பார்க்க வர, நீ எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிருக்க, இருந்தாலும் கடைசியா ஒரு உதவி பண்ணு. என்ன பண்ணணும்? கருடனை எனக்காக நீ கொல்லணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா நான் பிசினஸ் பேசதான் இங்க வந்தேன். உங்க பிரச்சனையில நான் தலையிட விரும்பல. நீ கொல்லணும்னா உன்னை டைரக்டா அவனை கொல்ல சொல்லல. இப்ப அவன் வருவான், நீ அவனை இந்த விஷம் கலந்த டீய குடிக்க வை, அது போதும். அப்புறம் நீ எவ்வளவு கல்லு கேட்டாலும் உனக்கு தந்துடுற, ஏன் மைனையே உனக்கு சொந்தமாக்கிடுற. கட் பண்ணா கருடனை காட்ட, அப்ப கருடனை கூப்பிட்டதா டூ மாஸ்டரோட ஆள் வந்து சொல்ல, உடனே கருடன் அங்க போறான். எதுக்கு என்ன வர சொன்ன? உனக்கு என்கிட்ட இருக்கிற சுரங்க வேணும்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை வர சொன்னேன், வந்து உட்காரு. என்ன திடீர்னு மனச மாத்திக்கிட்ட? ஏதாவது உள்குத்து இருக்கா? அதுக்குள்ள என்ன அவசரம்? மாயா தளபதிக்கு டீய ஊத்து. அப்ப இளவரசி சூஜியா அங்க வரா. ஹே மாயா, உனக்கு அந்த கல்லு வேணுமா? அத நான் உனக்கு தர மாட்டேன். சூஜியா உன்னை இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னல, வெளியே போக மாட்டேன்பா. ஹே மாயா, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அந்த சுரங்கம் இவ சூக்லானோட ப்ராப்பர்ட்டி இல்ல. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, அது இப்ப உங்களுக்கு சொந்தமானது இல்ல, நான் அத தளபதி பேர்ல மாத்திட்டேன், அதுவும் உங்க சீலை யூஸ் பண்ணி. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் என்னோட சீலை நான் மாத்தி போலியான சீலை வச்சேன். நீ அதை தான் யூஸ் பண்ணிருக்க, அதனால அது செல்லாது. ஆனா நான் வச்சது செல்லும்லப்பா. என்ன சொல்ற? நான் மாயா கூட போட்ட கான்ட்ராக்ட ஓகே பண்ண, உங்க ஒரிஜினல் சீலை யூஸ் பண்ணிட்டேன்பா. பைத்தியமாடா நீ? அப்பா இதால நமக்கு பெரிய ப்ராஃபிட் பா. தளபதி இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க. உடனே அந்த டீயை அவ குடிக்க போக, உடனே அவளோட அப்பா அதை தள்ளிவிட, தலைவனுக்கு அதுல பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவரோட கழுத்துல கத்தி வச்சு, என்னையே கொல்ல பாக்குறியா? எதுக்காக இப்படி பண்ண? இத பண்ணது அவரு இல்ல, நான் தான். நீயா? ஆமா தளபதி, இது இவதான் பண்ணிருப்பா. மோசமான பொண்ணு இவ. கருடா, நான் மைனா பத்தி பேச மட்டும்தான் உன்னை கூப்பிட்டேன், அவதான் உன்னை கொல்லணும்னு சொன்னான். உன் பையன் பொண்ணுன்னு நினைச்சு ஒரு பேய் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு நாள் உன்னையும் கொன்னுருவா. அதோட இந்த மைனை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். உடனே தலைவன் போக, இந்த விஷயத்தால சூ மாஸ்டர் வந்து நம்ம தலைவிய முழுசா நம்பிடுறாரு. நம்ம சௌமி மறுபடியும் மாயாவை பார்க்க வரா. தளபதி மேல என்ன வேணா கோவம் இருக்கட்டும், அத பேசி தேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சௌமி மாயாவை கருடன் பார்க்க கூப்பிட்டு போறா. தளபதி, மாயா சீமோ கூட சுத்துறது உங்களால ஏத்துக்க முடியுதா? சத்தியமா ஏத்துக்க முடியல. அப்ப ஒரு முடிவுக்கு வாங்க, வந்துடுறேன். அப்ப ஈஜோ வந்து அவங்க பிளான பர்ஃபெக்டா பினிஷ் பண்ணிட்டோம்னு சொல்ல, உடனே கருடன் சௌமி கிட்ட, மாயாவும் நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம், அவ வர வரைக்கும் நீ மாயாவா அவ ரூம்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாயாவை ஒரு மலையை கூப்பிட்டு போறான். அங்க இருந்த ஒரு கிழங்க காட்டுறான், அது சடனா பிளாஸ்ட் ஆக, அதுக்கப்புறம் வேற ஒரு லொகேஷனுக்கு கூப்பிட்டு போறான். அங்க அழகான பூக்களை பாக்குறாங்க. இத ஆசைப்பூன்னு சொல்லுவோம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது பூக்கும். இது கிட்ட நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா அது கண்டிப்பா நிறைவேறும். உடனே 2 பேரும் வேண்டிக்க, நீ என்ன வேண்ட? என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட. அப்ப நீ எனக்கு மனைவியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். கட் பண்ணா சூ மாஸ்டரை காட்ட, நீ பச்சை புல்லடா, அதான் உனக்கு மனுஷங்களை பத்தி ஒன்னும் தெரியல. அந்த பொண்ணை நம்புறது எனக்கு சரியா தோணல. அவ எனக்கு என்னவோ டபுள் கேம் ஆடுறான்னு தோணுது, அவளை ரொம்ப நம்பாத அப்படின்னு அவரு சொல்ல, அப்ப ஒரு ஆளு வந்து அவங்க கிடங்கு பத்தி எரியுதுன்னு சொல்ல,
இது கண்டிப்பா கருடனோட வேலைதான். உடனே சீமோ மாயா இருக்காளான்னு பாக்க போக அங்க மாயா இருக்கா. ஆனா அது மாயா இல்ல, சௌமி. இப்ப அடுத்த நாள் வர என் மேல கோவமா? பின்ன நான் குளிக்கிறேன்னு அவதான் சொன்னால, அப்படி இருக்க ஏன் உள்ள வந்த? தெரியாம வந்துட்டேன். இங்க பாரு, நான் உன் கூட பிசினஸ் பண்றேன்னு என்னோட பிரைவசிக்குள்ள வர உனக்கு உரிமை இல்ல. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லனா நம்மளோட பிசினஸ் டீல வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாயா சொல்ல இப்ப ரெண்டாவது கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்ல விலங்குகள் பறவைகளை வேட்டையாடணும். யாரு அதிகமான விலங்குகளையும் பறவைகளும் வேட்டையாடுறாங்களோ அவங்க வின்னர். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக அப்ப கருடன் வர வழியில அவனுக்குள்ள சீமோ டிராப்ப செட் பண்ணிருக்கான். ஆனா கருட அந்த டிராப் கிட்ட வந்ததும் அதுகிட்ட போகாம வேற வழியில போக, நீதானே கருடன் கிட்ட அங்க போனா டிராப்ல மாட்டி சித்துருவான்னு சொன்ன. இல்ல இல்ல இல்ல, இது ஓ வேலைதான். என் அப்பா உன்னை அப்பவே நம்ப வேணாம்னு சொன்னாரு. அது உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா பிரச்சனை இல்ல, நீ என்னை ஏமாத்துவேன்னு தெரிஞ்சுதான் அவன் போற வடக்கு எல்லையிலயும் நான் ஒரு டிராப்ப செட் பண்ணிருக்கேன். இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான். உடனே மாயா கருடனை தடுக்க போறா. நம்ம சீமோ மாயாவை தடுக்க பாக்குறா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சீமோ வச்ச பொறியில சீமோவே மாட்டி இறந்து போயிடுறான். மாயா அவன் வச்ச பொறியில அவனே மாட்டி செத்துட்டான். இத நாம பார்க்கல, இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. உடனே அவன் டீம் கிட்ட மாயாவை யாருமே பார்க்காத மாதிரி கூப்பிட்டு போக சொல்றான். உடனே அவங்க போக இப்ப அவங்க போனதும் லூச்சா அந்த பக்கமா வர அவன் சீமோ செத்து கிடக்கிறத பாக்குறான். எதுக்கிட வம்பனு அவனும் எதுவும் பண்ணாம போயிடுறான். இந்த பக்கம் போட்டி முடிஞ்சு எல்லாருமே ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்து சேர கேமோட முடிவுல நம்ம கருடன் தான் அதிகமான விலங்குகளை வேட்டையாடி ரெண்டாவது ரவுண்ட்ல வின் பண்ணிடுறான். இப்ப இவ்வளவு நேரம் ஆகியும் சீமா வரலன்னு சூ மாஸ்டர் அவனை தேடி காட்டுக்கு போக அங்க அவன் செத்து கிடக்கிறத பாக்குறாரு. அவங்க வச்ச பொறியில அவரோட மகனை மாட்டி இறந்து போனதை பார்த்து அவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. கற்பனா மாயா கூபின போய் பார்க்க கல்ல கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்க. இங்க இருந்து கொண்டு போறது முக்கியம் இல்ல, சேஃபா நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா சீமோ இறந்துட்டான். அப்ப நம்ம கிளம்பிடலாம். ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இல்ல கோபின், இப்ப நம்ம போனாதான் பிரச்சனை வரும். கொஞ்ச நாள் ஆகட்டும். உடனே வீர அவங்க ஆட்களை போய் பார்க்க அப்ப தோத்தோ வர, எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடினு தெரியுமா? எதுக்கு தேடின? என்ன யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? ஓ, அந்த மாயாவுக்காக என்னையே அவாய்ட் பண்றியா? நீ மட்டும் இன்னைக்கு என்னோட ரூமுக்கு வரல, அந்த மாயாவை நான் கண்டிப்பா கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அவ போனதும் அவனோட ஆளுங்க வர உடனே மாயாவை கூப்பிட்டு அவன் கிளம்புறான். கட் பண்ண மயூரியை காட்ட அவளுக்கு மாயா காணாம போனது தெரிய வருது. இந்த பக்கம் மாயாவை காட்ட அவளை வீர ஷென் நாட்டுக்கு கூப்பிட்டு போறான். குமின், என்னை எங்க கூப்பிட்டு போற? வண்டியை நிப்பாட்டு. ஷீமோ இப்பதான் செத்தான். இப்ப நான் போனா அவனை நான் தான் கொன்னேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. வண்டியை நிப்பாட்டு, நம்ம உடனே திரும்ப போகணும். முடியாது இளவரசி, நாம இப்ப நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் சீமாவோட உடம்ப பார்த்து அவரோட பொண்ணு கிட்ட, இனி கருட நம்ம ஜென்ம எதிரி, அவனை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத, அவன் உன் அண்ணனை கொன்னவன். அவரு இதை பண்ணிருக்க மாட்டாருப்பா, இது அந்த மாயாவோட வேலை. கட் பண்ண ராஜா தலைவனை கூப்பிட்டு, சீமோவை நீதான் கொன்னியா? இல்ல, அவன் என்ன கொல்ல வச்ச புரியல, அவனே மாட்டி செத்துட்டான். அப்ப லிசி வந்து மாயா காணும்னு சொல்ல, அவ இந்த நேரத்துல போயிட்டானா பெரிய பிரச்சனை வரும், அவளை போக விடாத. உடனே கருட அவன் டீமோட மாயாவை தேடி போக வீரன் கருடனை பார்த்ததும் அவங்கள தாக்க, அம்புல விஷம் இருக்கு, கவனமா இருங்க. உடனே எல்லாத்தையும் தாண்டி அவன் வீரனை தடுக்க, அவனை விட சொல்லு, அவன் என்ன கொல்ல பார்த்தான், எப்படி அவனை விடுறது? இப்ப நீ அவனை விடல, நான் இங்கேயே அடுத்துக்கிட்டு செத்துருவேன். உடனே கருட அவனை விட சொல்ல அதோட மாயாவையும் கூப்பிட்டு போறான். ஏதோ சொன்ன எப்பவும் என் கூட இருப்பேன்னு, ஆனா என்ன கொல்ல பார்த்தவனுக்கு வக்காலத்து வாங்குற? அவன் என் ஃபேமிலியில ஒருத்தன். ஓ, அவன் ஃபேமிலி? அப்ப நான் யாரு? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமா? அது வந்து என்ன வந்து அவன் உன்னை லவ் பண்றான், இது உனக்கு தெரியுமா? அவன் என்ன லவ் பண்ணாலும் நான் அவனை என் ஃபேமிலியில ஒருத்தனா தான் பாக்குறேன். ஓ, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். உடனே கருட அவளை கிஸ் பண்ண கட் பண்ணா அடுத்த நாளை காட்ட இப்ப மயூரி வந்து, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கீங்க, உடனே கருத்தடை மாத்திரை எடுத்துக்கோங்க, இல்லனா நீங்க கன்சீவ் ஆயிருவீங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, போய் அந்த மருந்தை கொண்டு வா. உடனே மயூரி அந்த மருந்தை ரெடி பண்ண அவ சூஜியா அதை பாத்துடுறா. உடனே அந்த மருந்துல எதையோ கலந்துடுறா. இப்ப மயூரி அந்த மருந்தை கொண்டு போக அப்ப இது எல்லாத்தையும் லிசி பார்த்துட்டு கருடன் கிட்ட சொல்ல, உடனே கருட அந்த மருந்தை போய் தட்டி விட, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த குழந்தை வேணானா அப்பவே சொல்லி இருக்கலாம்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டேனே. எனக்கு நீ என்ன லவ் பண்ணா போதும், அதுவும் எப்பவுமே நீ என் கூட இருந்தா அதுவே போதும், என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப இதுக்கு நான் ரெடியா இல்ல. இத சொல்லி இருக்கலாமே, ஏன் நீ சொல்லல? ஏன்னா நீ அதுக்கு ரெடியா இருந்த. அதோட நான் வேற நாட்டை சேர்ந்தவ, எனக்கு அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்கள நான் பாக்கணும். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே வாங்கணும். இவ்வளவு இருக்கு, இப்ப போய் குழந்தை பேத்துக்கு சொன்னா எப்படி? உடனே தலைவன் எதுவும் பேசாம வெளியே போய் மயூரியை பார்த்து, நீதான் அந்த மருந்த ரெடி பண்ணியா? ஆமா, அதுல என்ன கலந்த? நான் அதுல எதுவும் கலக்கலையே, அது வெறும் கரு கலக்கிற மருந்து தான். ஆமா மாஸ்டர், அவ இத பண்ணல, இத பண்ணது சூஜியா. உடனே கருடன் சூஜியாவை போய் பார்க்க, ஆமா அத நான் தான் பண்ணேன், ஏன்னா அவ என் பிரதரை கொன்னவ, அவ கொன்னானு உனக்கு தெரியுமா? அப்ப கருடனை ராஜா கூப்பிட உடனே கருடன் ராஜாவை போய் பாக்குறான். எதுக்கு வர சொன்னீங்க? நீ அவளை எதுவும் பண்ண கூடாது, ஆனா அவ மாயாவை கொல்ல பார்த்தா,
அவ கோவத்தால அப்படி பண்ணிருப்பா. ஆனா அதுக்குன்னு நீ அவளை ஏதாவது பண்ண போனா உங்க 2 கிளானுக்கு நடுவுல இருக்கிற பகை இன்னும் பெருசா மாறும். அதனால இத பண்ணாத, விட்டு. ராஜா அப்படி சொன்னதால நம்ம கருட அத பெருசு பண்ணல. இப்ப அடுத்த நாள் விளக்கு திருவிழா வர அதை செலிப்ரேட் பண்ண எல்லாரும் போக, அதே நேரத்துல லிகானியா லூச்சாவை பார்த்து, கருட 2வது போட்டியில வின் பண்ணிட்டான். ஆனா கடைசி ரவுண்ட்ல நீ எப்படியாவது வின் பண்ணிரு. அப்பதான் என்னோட எதிர்காலமும் என் பையனோட எதிர்காலமும் சந்தோஷமா இருக்கும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இந்த பக்கம் கருடனும் மாயாவும் விளக்கு திருவிழாக்கு வர, அப்ப யாரோ கருடனை தாக்க அப்ப அவனோட கண்ணுல ஒரு பொடியை தூவி கண்ணு தெரியாம பண்ணிடுறாங்க. அதோட அவனும் கொல்ல பாக்க, ஆனா லிசியும் பூஜியும் வந்து அவங்கள கொன்னு கருடனை காப்பாத்த. ஆனா டாக்டர் கருடனை செக் பண்ணிட்டு, பார்வை வர 1 மாசமா தான் ஆகும். 1 மாசமா? ஆனா ஃபைனல் கேம் நாளைக்காச்சே. கருடா இப்ப என்ன பண்ண போற? நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வின் பண்ணிருவேன். எப்படி கருடா இந்த நிலைமையில? அதான் எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த கேம்ல ஒண்ணு நான் வின் பண்ணணும், இல்லனா நீ வின் பண்ணணும். ஆனா கண்டிப்பா சூ மாஸ்டர் வின் பண்ணவே கூடாது. என்ன மன்னிச்சிரு கருடா, என்னாலதான் உனக்கு கண்ணு தெரியாம போச்சு. ஆனா இது டெம்பரவரி தான். எப்படியோ நீ கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிருவ. ஆனா இப்ப உனக்கு கண்ணு தெரிஞ்சா நீ தலைவனா ஆயிருவ. அது நடக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. என்ன லோச்சா எதுவும் பேச மாட்டேற? ஒண்ணும் இல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். கட் பண்ண கருட ஓனை தலைவனோட கடைசி கேம் ஆட வர, அவனுக்கு கண்ணு தெரியலனா கூட கான்பிடன்ஸா அந்த கேம் ஆட வரான். இந்த கேமோட ஃபைனல் கேம் என்னன்னா, செங்கமலையோட உயரத்துக்கு போய் நீங்க உங்க கொடியை நடணும். யார் முதல்ல நடுறீங்களோ அவங்கதான் ஓனை தலைவரா ஆவீங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக, கேம் ஸ்டார்ட் ஆனதும் சூ மாஸ்டரோட ஆளுங்க நம்ம டீமை தாக்க, அப்ப மாயா வந்து நம்ம கருடனை காப்பாத்த, நீயே இங்க வந்த, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்த. கருடா நீயும் சன்பாவும் மலைக்கு போங்க, நாங்க சூவை டைவர்ட் பண்றோம். உடனே அவங்க வந்து 2 டீமா ஸ்பிளிட் ஆக, ஆனா 2 டீமையும் அவங்க ஃபாலோ பண்ண, அப்ப கருடனை சூ மாஸ்டரோட டீம் தாக்க, அவங்கள நம்ம மாயாவும் சௌமியும் லிசியும் தடுக்க, அதே நேரத்துல சன்பா சொல்ல கருட முன்னேறி போக, அப்ப குறுக்குல ஒரு கம்பி வர, உடனே சன்பா கருடனு கீழே குனிய சொல்ல, உடனே கருட கீழே குனிஞ்சி அதுல தப்பிக்க, ஆனா இன்னொரு கம்பியில மாட்டி நம்ம சன்பா இறந்துடுறாரு. அப்ப சௌமி அங்க வரா. அவ அப்பாவை பார்த்ததும் அவ கதறி அழுவுறா. இந்த பக்கம் கருடனுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். அதே நேரத்துல அவனோட கண் பார்வையும் தெரிய வருது. இந்த பக்கம் லோச்சா மலை உச்சிக்கு போய் கொடிய வைக்க பார்க்க, ஆனா சூ மாஸ்டர் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண 2 பேருமே வெறித்தனமா சண்டை போடுறாங்க. ஆனா சூ மாஸ்டர் லோச்சாவை அடிச்சு போட்டு கொடியை நட்ட போக, ஆனா கருட வந்து அவர் அடிச்சு போட்டு கொடியை நட்டி வின் பண்ணிடுறான். கட்பாட எல்லாருமே சன்பா பாடிக்கிட்ட வந்து அவருக்கு மரியாதை செலுத்த, அப்ப சூ மாஸ்டர் வர, நீயே வந்த, என் அப்பாவை கொன்னுட்டு இங்கேயே வந்த. உன் அப்பாவை கொன்னது ஒண்ணும் நான் இல்ல, நீதான் கொன்ன. ஆனா உண்மையிலே இத பண்ணது லோச்சா தான். மாஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க? அந்த கம்பிய நாம செட் பண்ணல, நம்மள தவிர வேற யாரோ கருடனை கொல்ல பாக்குறாங்க. அது யாரா இருக்கும்? கண்டிப்பா சன்பா இருக்காது, அதே நேரத்துல சியாண்டாவும் இருக்காது. அப்ப இத பண்ணது கண்டிப்பா லோச்சாவா தான் இருக்கும். அப்ப சூஜியா வந்து, அப்பா நாம இனிமே சண்டை போட வேணாம், ஏற்கனவே அண்ணன் இப்ப மாமா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா, நாம நம்ம ஊருக்கே போயிருவோம், இந்த சண்டைலாம் வேணாம். சரி நாம இனிமே சண்டை போட வேணாம், கிளம்பிடலாம். கட் பண்ண கருடன் காட்ட, அவன் தான் அப்பாவை கொன்ன அந்த அம்பை பாத்துட்டு இருக்கான். அப்ப மாயா வந்து அந்த அம்பை பார்த்ததும் ஷாக் ஆகுறா. அத கருட நோட் பண்றான். மாயா இத நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. இப்ப கருடன் காட்டின அம்பு மாதிரி நம்ம மாயா சின்ன வயசுல இத உருவாக்கி இருக்கா. ஆனா அவ குடும்பம் அவ பண கஷ்டத்துல இருந்ததால அந்த அம்பு இருந்த வரைபடத்தை அவங்க வித்திருப்பாங்க. அததான் யாரோ வாங்கி உருவாக்கி கருடனோட அப்பாவை கொண்டு இருக்காங்க. இது என்னோட டிசைன் ஆச்சு, இது எப்படி இங்க? மாயா இத நீ பாத்திருக்கியா இல்லையா? கற்பனை லோச்சவ காட்ட, அப்ப மயூரி வர, ஏன் அப்படி பண்ண? நான் உன்னை ஒரு டிராப் தானே செட் பண்ண சொன்னேன், ஏன் 2 வச்ச? அதோட சன்பா செத்துட்டான், நீங்க தலைவரா மாறதான் அப்படி பண்ண. ஏன்னா உங்களுக்கு தடையா இருக்கிறது அந்த கருடன் தான், அதனாலதான் அப்படி பண்ண. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் கருடனை கொல்ல நினைக்கலன்னு. இனிமே என்ன கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்ல, கட் பண்ண கருட நம்ம மாயா அந்த அம்பா பார்த்ததும் தெரியலன்னு சொன்னால, அதே கருட நினைச்சிட்டு இருக்க. அப்ப அந்த ஜேட உத்து பாக்குறான். அதுல ஒரு சுவிட்ச் மாதிரி ஒண்ணு இருக்கு. உடனே அதை பிரஸ் பண்ணா அப்பா அதுல இருந்து 2 குதிரை பட போட்ட சின்னத்தை பாக்குறான். இது இந்த அம்புல இருக்கிற அதே சின்னம் தானே, இது லின்ஃபெங்கோட சின்னம். இது மாயா கிட்ட இருக்குன்னா அப்ப மாயா தான் லின்ஃபெங்கா. கட் பண்ண அவனோட அடியாட்களை கூப்பிட, மாஸ்டர் என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்கீங்க? கருப்பு உலகம் இன்னும் ஷென்னாட்டுக்கு போல, இன்னும் போல, அது போக கூடாது. உடனே அதை தடுத்து நிறுத்துங்க. ஏன் அதை தடுக்க சொல்றீங்க? அதுக்கு இப்ப நேரம் இல்ல, உடனே அது போகாம தடுத்து நிறுத்து. அதோட இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. ஏன் உங்களுக்கு தெரியக்கூடாது? ஏன்னா அவதான் லிங்ஃபெங். சோ உடனே நான் சொன்னதை போய் பண்ணுங்க. கட் பண்ணா ஷென்னாட்டோட ஒரு ஆளு நம்ம சூ மாஸ்டரை மீட் பண்றான். யார் நீ? என்ன ஞாபகம் இல்லையா? 12 வருஷத்துக்கு முன்ன கிராஸ்போவோட வரைபடத்தை உனக்கு வித்தவனே நான் தான். நீங்களா?
நீங்க ஏன் இங்க வந்தீங்க? பழைய கேஸ ஓபன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அதை தடுக்கதான் நான் இங்க வந்தேன். அதுக்காக மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? மாயாவை கொல்லணும். மாயாவா? அவளை ஏன் கொல்லணும்? என்ன மாயாதான் லின்ஃபெங், அதோட அவதான் பைக்கோங்கோட வாரிசு. அவதான் பைக்கோங்கோட வாரிசா? ஆமா. கற்பனை வீரனை வந்து மாயா பார்த்து என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்க? நம்ம ஷென் நாட்டை சேர்ந்த ஒருத்தனை இங்க பார்த்த, நம்ம ஊரோட ஆளா? அவையே இங்க வந்தான். இந்த பக்கம் கருட மாயாவை பார்த்து அந்த அம்பாலதான் அவன் அப்பா இறந்ததா சொல்றான். ஒருவேளை இந்த கேஸ்ல இத உருவாக்குனவனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா இதை உருவாக்குனவனுக்கு இத பத்தி தெரியாம இருக்கலாம்ல. அப்படியா? ஆனா உனக்கு எப்படி இது தெரியும்? ஒருவேளை நீ எப்பவுமே சொல்லுவியே என்னால ஒருத்தரோட மனசை படிக்க முடியும்னு, அதனால அவன் இதை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றியா? மாயாவுக்கு ஒரே கில்ட்டியா போயிடுது. ஏன்னா அவதான் அந்த பைக்கோங்கோட வாரிசு. ஆனா இந்த வெப்பனை அவ ஷென் நாட்டுக்கு மட்டும்தான் உருவாக்குனா, இது எப்படி ஜின் நாட்டுக்கு வந்ததுன்னு அவளுக்கு தெரியாது. கற்பனை கருட அரசரை பார்த்து அவ அப்பாவோட கேஸ ஓபன் பண்ண சொல்ல, என்ன அவசரம்? முதல்ல ஓனாய் தலைவனுக்கான பட்டாபிஷேகம் முடியட்டும். இல்ல எனக்கு இப்பவே கேஸ ஓபன் பண்ணணும். ஆனா இங்க பாரு சுபான், நீ தான் சொன்ன நான் வின் பண்ணா கேஸ ரீஓபன் பண்றேன்னு. சரி, நான் ஓபன் பண்றேன். இப்ப நம்ம கருட சூ மாஸ்டரை மாட்ட வைக்கணும்னு தான் அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கருட வேணுனே சூ மாஸ்டருக்கு தெரியப்படுத்த, உடனே சூ மாஸ்டர் அவங்கள கொல்ல சீலின் ஒருத்தனை அனுப்புறாரு. ஆனா சீலின் மாட்டிக்க உடனே சீலினை கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்தி அவன் எல்லாத்தையும் சொல்ல, அதோட அந்த பழைய சோல்ஜர்ஸையும் வர வைக்க அவங்களும் நடந்தது சொல்ல, அரசே இவன் என் மேல இருக்கிற பகையில வேணும்னே பழி போடுறான், இவனை நம்பாதீங்க. அரசே நான் பொய் சொல்றேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒண்ணு பண்ணுங்க, தூராணுவத்தை செக் பண்ணுங்க, அங்க கண்டிப்பா இவங்க சொன்ன ஆயுதம் இருக்கும். உடனே அரசர் அதை செக் பண்ண சொல்லி அவங்கள அனுப்ப, அதோட சூ மாஸ்டரையும் ஜெயில அனுப்ப. இப்ப எல்லாரும் போனதும் கருடன் கிட்ட போய், இப்ப 5 செக்டார்ல லூக்லனோட பலம் குறைஞ்சு போச்சு. லூக்லன் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஷீக்லான் தான் பெரிய விஷயமே இல்ல. ஆனா இப்ப பிரச்சனையே சன்கிளான் தான். ஏன்னா சன்கிளானோட சன்பா இறந்து போயிட்டாரு, தலைமை இல்லாம அந்த கிளான் இருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்குள்ளே மோதல் உண்டாகலாம். அது நடக்காம இருக்கணும்னா நீ சௌமிய கல்யாணம் பண்ணிக்கணும். அரசே நான் சௌமிய ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன், அதோட நான் மாயாவை லவ் பண்றேன். நீ யார வேணா லவ் பண்ணு, ஆனா நான் உங்ககிட்ட பேசுறது குடும்பத்தை பத்தி இல்ல, பவரை பத்தி. இந்த 5 செக்டார் கிட்டையும் நம்ம நாட்டோட ராணுவத்தோட கண்ட்ரோல் இருக்கு. சௌமி நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னா நீ அவ்வளவு மனைவியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீ அந்த மாயாவை தான் லவ் பண்றேன்னு, ஆனா மாயா ஷென் நாட்டை சேர்ந்தவ, அவ உன் மனைவியா ஆக முடியாது. வேணா வப்பாட்டியா வச்சுக்கோ, ஆனா உன் முதல் மனைவி சௌமி தான். இல்ல நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள்ல யாராவது ஒருத்தரா இருக்கணும். ஆனா கருட சௌமிய கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல, கற்பனை கருடம் போனதும் அரசரை பார்க்க ஒரு பட்டத்தோட அவரோட சேவகன் வரான். என்னது அரசே, இது துணைவி லிகானியாவோட கூடாரத்துக்கு மேல பறந்துகிட்டு இருந்தது. இத பார்த்ததும் அவங்க வெளியே போனாங்க. எங்க போனாங்கன்னு பாத்தியா? பார்த்த அரசே, அவங்க லூச்சா மாஸ்டரை பார்க்க போனாங்க. லூச்சாவையா? ஏன் அவ லூச்சாவை பார்க்கணும்? இந்த பக்கம் வீரனை காட்ட அவன் மாயாவை பார்த்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போன கருப்பு உலகத்தோட சரக்கு வண்டிய சில கொள்ளையர்கள் திருட பார்த்தாங்கன்னு சொல்ல, ஆனா நல்ல வேலை நீங்க அந்த வழியா போகாம வேற வழியில இன்னொரு வண்டியை அனுப்ப சொன்னதால கல்ல பத்திரமா நம்ம ஊருக்கு போய் சேர்த்துட்டோம். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அவன் போனதும் கருடன் வர அவ மயூரி டீ கொண்டு வரா. அதை பார்த்ததும் மாயாவுக்கு டவுட் ஓடுது. உடனே கருடனோட டீய வாங்கி அவ குடிக்கிற மாதிரி நடிக்க, உடனே மயூரி அதை தட்டி விட, ஏன் அதை தட்டி விட்ட? உடனே மயூரி கருடனை கொல்ல பாக்குறா. ஆனா கருட அவளை ஈஸியா தடுத்துடுறான். அப்ப மயூரி கருடனை கொல்லதான் வந்திருக்கா. ஆனா யாரு மயூரிய அனுப்புனது? கற்பனா மயூரி செல்லுல இருக்க அவளை கருட விசாரிக்கிறான். சொல்லு, உன்னை அனுப்புனது யாரு? சூ மாஸ்டரா? வாயை திறந்து பதில் சொல்லு. ஆனா என்ன கேட்டாலும் அவ எதுவும் சொல்ல மாட்டா. கற்பனை இப்ப மாயா வந்து அவளை பார்த்து, சொல்லு நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணல, கருடனை தான் கொல்ல ட்ரை பண்ண. அப்படின்னா உனக்கு என் மேல அன்பு இருக்கு. ஆமா, எனக்கு உங்களை பிடிக்கும். ஏன்னா நீங்க என்ன ஒரு ஃபேமிலியா ட்ரீட் பண்ணீங்க. அப்ப சொல்லு, ஏன் கருடனை கொல்ல பார்த்த? உன்னை அனுப்புனது யாரு? என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா என்னோட எஜமா என்னோட உயிரை காப்பாத்தினவரு, அவரு என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். இந்த பக்கம் சூ மாஸ்டர் அவர் பண்ண தப்ப ஒத்துக்க, ஆமா உன் அப்பாவை நான் தான் கொன்னேன். ஏன்னா நான் பண்ண இலீகல் டீலிங்க அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதனாலதான் அவனை கொன்னேன். ஆனா சன்போவை நான் கொல்லல. அதோட கேம்ல உன்னை கொல்ல பார்த்ததும் நான் இல்ல, என்னை தவிர இன்னொருத்தன் உன்னை கொல்ல பாக்குறான். ஆனா அது யாருன்னு நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல, இப்ப அடுத்த நாள் அவரு கொண்டு போன சாப்பாட்டுல யாரோ விஷம் வச்சு அவரை கொன்னுடுறாங்க. அதோட அவங்க வீட்டு வேலைக்காரியும் யாரோ கொன்னுடுறாங்க. அதோட அவ கையில மாயாவோட பிரேஸ்லெட்
பிரேஸ்லெட்டோட ஒரு பீஸ கருடன் பாக்குறான். இது மாயா மேடம் தானே, இது எப்படி இவகிட்ட? அப்ப இத பண்ணது மாயா மேடமா? இது அவ பண்ணிருக்க மாட்டா. இங்க பாருங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாயாவை போய் பார்க்க அப்பாவு கையில அந்த பிரேஸ்லெட் இல்ல. உடனே கருட அதை பார்த்துட்டு பிரேஸ்லெட் எங்கன்னு கேட்க, அதுவா நான் மார்க்கெட்டுக்கு போனப்ப ஒருத்த வந்து அதை பிடுங்க பார்த்தான், அப்ப அது உடஞ்சு போச்சு. ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, அதை கொடு, நான் சரி பண்ணி தரேன். உடனே கருட அதை வாங்கிட்டு போய் ரெண்டுமே ஒன்னான்னு அவன் பார்க்க, மாஸ்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது பண்ணது மாயாவா? அதே நேரத்துல அந்த சூஜியா பொண்ணு அரசர் கிட்ட அப்பாவை மாயாதா கொண்டுன்னு சொல்ல, உடனே அரசர் மாயாவை கைது பண்ண சொல்ல, ஆனா கருட அரசரை போய் பார்த்து மாயாதா லின்ஃபெங்கனும் அந்த பைக்கோங்கோட வாரிசுனும் சொல்ல, அதுக்கப்புறம் லூச்சாவை போய் பாக்குறான். அங்க போனதும் லிகானியாவோட வரைபடத்தை அவன் பாக்குறான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அவனை கொல்ல பார்த்தது லூச்சா தானு. இருந்தாலும் அவன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணும்னு வேணும்னே அவனுக்கு தெரியற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போக, அவனும் அதை உண்மை நினைச்சு கருடனை கொல்ல வர, நான் எதிர்பார்க்கல இத பண்ணது நீயா இருக்குன்னு. ஏன் இப்படி பண்ண? நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணனு உனக்கு தெரியும்ல, அது வேற யாரும் இல்ல, லிகானியா தான். அவளுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அதுக்காக என்ன கொல்ல பாப்பியா? அதோட சன்பா அவரு என்ன பண்ணாரு? அவரு ஏன் கொன்ன? அப்ப ராஜாவோட ஆளுங்க வந்து லூச்சாவை அரெஸ்ட் பண்ண. இப்ப அடுத்த நாள் தலைவனுக்கு ஓனாய் தலைவனுக்கான பட்டாபிஷேகம் நடக்க, அப்ப அரசர் எல்லாருக்கும் முன்ன நம்ம கருடனுக்கும் சௌமிக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு சொல்ல, இதே நேரத்துல லூச்சாவை காட்ட அவங்க இறந்து போய் கிடக்குறான். லூச்சாவை யாரு கொன்னது? கருடனுக்கும் சௌமிக்கும் கல்யாணம் நடக்குமா? மாயாவோட நிலைமை என்ன ஆகும்? உண்மையிலே லூச்சா இறந்து போயிட்டானா? இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கருட டஞ்சனுக்கு போக, அங்க போனா லோச்சா செத்து கிடக்குறான். ஆனா அது லோச்சா இல்ல, ஏன்னா லோச்சா கையில ஒரு தழும்பு இருக்கும், அது அவங்க கிட்ட இல்ல. அத வாததும் கருடனுக்கு புரிஞ்சு போயிடுது லோச்சா எஸ் ஆயிட்டான்னு. அதனால கருடன் இங்க இருக்க லோச்சா ஒரு போலியும் தெரியக்கூடாதுன்னு அந்த பாடிய உடனே எரிக்க சொல்றான். கற்பனா மாயாவை காட்ட சௌமிக்கும் கருடனுக்கும் கல்யாணம் ஆக போறதால அவ தன்னோட நாட்டுக்கு கிளம்ப, ஆனா ராஜாவோட ஆளுங்க அவளை போக விடாம தடுத்து அவங்க கூட வர சொல்ல, இளவரசி ராஜாவுக்கு நீங்க தான் பைக்கோங் வாரிசுன்னு தெரிஞ்சு போச்சு, இனி இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, எனக்கும் தெரியும், ஆனா நிறைய பேர் இருக்காங்க, இவங்கள மீறி நம்மளால போக முடியாது, நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸோட அவ போக, கற்பனை லிசியும் பூஜியும் லோச்சாவோட பாடியை எரிச்சிட்டு கருடனை பார்க்க வர, அவ வீர வந்து இது உன்னோட வேலை தானே, என்ன பேசுற, நடிக்காத, மாயா பைக்கோவோட வாரிசுன்னு நீ தானே ராஜா கிட்ட சொன்ன, இப்ப பாரு அவளை அவன் கூப்பிட்டு போயிட்டான். உடனே ராஜாவை போய் பாக்குறான். அவரை பார்த்து மாயாவை விட சொல்றான். என்னால அவளை விட முடியாது, அதோட நான் உங்ககிட்ட சொன்னல அவகிட்ட எப்படியாவது பேசி பைக்கோ கலையோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்க சொன்னேன், ஆனா அவ எதுவும் சொல்லல, அதோட அவ தப்பிக்க வேற பாத்திருக்கா, அவளை எப்படி நான் விட முடியும்? அதோட நம்ம நாடு வளமா மாற ஷென் நாட்டோட நிலம் தேவை, நம்ம நாடு வளமா மாற போர் அவசியம் இல்ல, மாயா சொன்ன மாதிரி 2 நாடுகளுக்கு இடையில வர்த்தகத்தை அமல்படுத்தினா போதும். பாத்தியா அவ உன் மனசையே மாத்திட்டா, ஒரு எதிரி நாட்டு பெண்ணுக்காக நீ இவ்வளவு நாளா போட்ட பிளானையே கைவிட்டு இருக்க. நாம இத பத்தி அப்புறம் பேசலாம், ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, மாயா ஓடி போக மாட்டா, நீ என்ன நம்புறனா அவளை என் கூட அனுப்பி வை, உன் அப்பாவை கொன்னவல்ல அவளும் ஒருத்தி, நீ என்னன்னா அவளுக்காக என்னையே மிரட்டி பாக்குற, அவ இத பண்ணல, சொல்லு அவளை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. சொல்ற, ஆனா சௌமிய நீ கட்டிக்கிறன்னு சொல்லு, அப்பாவை எங்கன்னு சொல்ற. சரி நான் ஒத்துக்கிறேன். கருடன் ஒத்துக்கிட்டதால அவர் மாயாவை விட இப்ப மாயா கருடனை பார்த்து, சொல்லு நான் தான் லிங்ஃபெங்னு உனக்கு எப்படி தெரியும்? கேம் முடிஞ்சதும் நீ என்ன பார்க்க வந்த, அப்ப என் கையில இருக்கிற அம்ப பார்த்ததும் நீ ஷாக் ஆன, அப்பவே எனக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உன்னோட டோக்கனை பார்த்தப்ப அது லின்ஃபெங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா நான் தான் உன் அப்பாவை கொன்னன்னு நினைக்கிறியா? இல்ல, அப்ப உனக்கு 8 வயசு தான் இருக்கும், நீ எதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல, அப்ப என்ன போக விடு. நான் விட்டாலும் ராஜா உன்னை விட மாட்டாரு, ஏன்னா நீதான் பைக்கோவோட வாரிசு, அதனால அவரு உன்னை விட மாட்டாரு, சோ நான் சொல்ற வரைக்கும் நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர, அப்ப லூச்சி வந்து ராஜாவோட ஆளுங்க நம்மள கண்காணிக்கிறதா சொல்ல, இதுவும் நல்லதுதான், நீ என்ன பண்ற, ஷென்ல இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட மாயா காசுக்காக நம்ம கூட கை கோத்துட்டான்னு வதந்திய பரப்பி விடு. எதுக்கு மாஸ்டர்? அரசரின் நேரத்துக்கு மாயா இங்க இருக்கிறதா சொல்லிருப்பாரு, அதுவே நாம இப்படி சொன்னா அந்த நாட்டு ராஜாவுக்கு இது கண்டிப்பா டிராப்னு தெரியும், ஏன்னா மாயாவோட குடும்பத்துக்கிட்ட இல்லாத பணமா, அவங்க ஏன் பணத்துக்காக மாயங்க போறாங்க? புரிஞ்சு போச்சு பாஸ், உடனே இதை பண்ணிடுறேன். கற்பனா மயூரியை காட்ட அவளும் லூச்சா தப்பிக்கும் போது எஸ் ஆயிருக்கா. இவ 2 பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கருடனுக்கும் சௌமிக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு பேசிக்க, யோ என்னையா சொல்ற, ஓனாய் தலைவர் இளவரசி சௌமிய கட்டிக்க போறாரா? நிஜமாவா சொல்ற? அட ஆமா மாப்பிள, அது மட்டும் இல்ல, அவர் ஏற்கனவே மாயான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம், எனக்கும் இது தெரியுமே, நான் கூட அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். அட நீ வேற, அந்த மாயா ஷென்னாட்ல இருந்து வந்தவப்பா, அவளை எப்படி ஜின்னாட்டோட தளபதிக்கு கட்டி வைப்பாங்க? அதுவும் உண்மைதான்ப்பா, ஆனா பாவம் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணதால இப்ப ஜெயில இருக்கா. அதை கேட்டுட்டு அவ மாயாவை காப்பாத்த போறேன்னு சொல்ல, ஆனா லோச்சா அவளை தடுக்க,
இருக்க என்ன பண்ற, நாமளே தலைமறைவா இருக்கும், நீ என்னன்னா அவளை தேடி போறேன்னு சொல்ற. மாஸ்டர், தளபதி இளவரசி சௌமிய கல்யாணம் பண்ணிக்க போறாராம், அதோட மேடம் வேற ஜெயில போட்டாங்களாம். எனக்கு அவங்கள நினைச்சாலே கவலையா இருக்கு. நீ பயப்படுறதால எதுவும் மாற போறது இல்ல. அதோட கருட மாயாவை ஒன்னும் பண்ண மாட்டான். அதோட நீயும் என் கூட தப்பிச்சு வந்திருக்க. இப்ப நீ போனா அவன் உன்னையும் ஜெயில போட்டுருவான். யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்க போறியா? உங்கள மாதிரிதான் அவங்க என்ன ஒரு ஃபேமிலியா பார்த்தாங்க, அவங்கள நான் எப்படி விட முடியும்? உடனே மயூரி மாயாவை பார்க்க கிளம்ப, இதே நேரத்துல வீரனுக்கு அவங்க நாட்டுல இருந்து தகவல் வருது. நம்ம ஹீரோ அனுப்பின ரூமரால அரசர், அதாவது ஷென்னாட்டோட அரசர் மாயாவோட குடும்பத்தை கொன்னுட்டாராம். அதோட மாயாவை கொலை சொல்லி வீரனுக்கு உத்தரவு வேற போட்டிருக்காரு. அதே நேரத்துல நம்ம டீமுக்கும் இந்த தகவல் கிடைக்க, என்ன மேடமோட ஃபேமிலியை கொன்னுட்டாங்களா? இப்ப என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, அந்த பேப்பரை கூட. உடனே அதை பார்த்ததும் அவ போக பார்க்க, ஆனா அங்க இருக்கிற வீரர்கள்லாம் அவளை தடுக்க. அப்ப வீரனோட ஆளுங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணி மாயாவை கூப்பிட்டு போக, ஆனா ராஜாவோட ஆளுங்க வந்ததால வீரனால அவளை கூப்பிட்டு போக முடியல. உடனே மாயா, நீ போய் அது உண்மையான்னு பாரு, நான் எப்படியாவது வர பாக்குறேன். உடனே வீரன் போக, அவன் போனதும் கருடன் வர, நான் தான் சொன்னேன்ல சரியான நேரம் பார்த்து உன்னை கூப்பிட்டு போறேன்னு. சரியான நேரமா? அங்க என்னோட ஃபேமிலி செத்துட்டாங்க. என்ன சொல்ற? என்ன போக விடு, அவங்க முகத்தையாவது நான் பார்க்கணும். உடனே அவங்க கிட்ட போய், மாயா சொல்றது உண்மையா? ஆமா, ஷென்ராஜா அவங்களை கொன்னுட்டாரு. இந்த பக்கம் வீரன் ஷென்னுக்கு போக, அப்ப இளவரசி அவனை தடுக்க, என்ன வேணும்? நீதான் வேணும். இங்க பாருங்க, உங்க கூட விளையாடலாம் எனக்கு நேரம் இல்ல, வழி விடுங்க. விளையாடுறனா? டேய், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. சரி, நானும் கூட வரேன். எங்க? நீ எங்க போறியோ அங்க. உடனே இளவரசி அடிச்சு தூங்க வச்சுட்டு அவன் போக, இப்ப கருடனுக்கும் சௌமிக்கும் கல்யாணம் நடக்க, அப்ப மயூரி வந்து மாயாவை காப்பாத்தி கூப்பிட்டு போறா. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் தலைவன் மாயாவை தேட பார்த்தா அவ மலைக்கு மேல இருக்கா. மாயா, இங்க என்ன பண்ற? கிட்ட வராத, வந்தா கீழே குதிச்சிருவேன். என்ன பேசுற? அங்க நிக்காத, என்கிட்ட வா. நாம மீட் பண்ணிருக்கவே கூடாது, என்ன விட்டுரு, என்னால இனி வாழ முடியாது. என்ன பேசுற? அப்படிலாம் பேசாத, என்கிட்ட வா. ஆனா கருடன் போறதுக்குள்ள அவ கீழே குதிச்சு இறந்து போயிடுறா. உடனே கருடனும் உதிக்க பார்க்க, ஆனா அவனை தடுத்துடுறாங்க. இப்ப இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர, அதனால கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிடுறாரு. இந்த பக்கம் கருடனை காட்ட, எங்க அவ? என் மாயா எங்க? மாயா இல்ல, அவங்க போயிட்டாங்க. இல்ல, அவ சாகல, புரிஞ்சுக்கோங்க, அவங்க செத்துட்டாங்க. பாவம் கருடன் மாயாவை நினைச்சு ரொம்ப அழுவுறான். இந்த பக்கம் லிசி மயூரிய கூப்பிட்டு வர, உடனே கருட மயூரிய பார்த்து, சொல்லு, இது போய் தானே? மாயா சாகல, அவ உயிரோட தானே இருக்கா? கீழே விழுற மாதிரி நடிச்சு அவ ஷென்னுக்கு போயிட்டால. சொல்லு, என்னோட பிளான் வந்து அவங்கள இங்க இருந்து தப்பிக்க வைக்கிறதுதான். ஆனா அவங்க உங்களை கடைசியா பாக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, நீ சொல்றது போய் தானே? சொல்லு, மாயா உயிரோட தானே இருக்கா? இப்ப ஒரு வாரம் ஓடி போக, கற்பன அரசர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தள்ளி வச்ச கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொல்ல, ஆனா ரெண்டு பேருமே அதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல, உடனே ராஜா அவங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. கற்பனா மாயாவை காட்ட, அவளை வீரன் காப்பாத்திடுறான். டாக்டர் அவளை ட்ரீட் பண்ணி அவ கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு போக, இப்ப அவ கண் முடிச்சதும் அவ அத பத்தி கேட்க, ஆனா மாயா சொல்றா, இப்ப அத பத்தி பேச வேணாம், வா நம்ம உடனே நம்ம ஊருக்கு போவோம். போறோம்னா அப்ப கெட்டப்ப மாத்துங்க. இல்ல, இனிமே நான் மாற போறது இல்ல, இனி நான் மாயாவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷென்னுக்கு போக, அங்க போய் ராஜாவை பார்த்து நடந்தது சொல்றா. நீ பொண்ணுன்னு எனக்கு எப்பவோ தெரியும், அதனால நீ என்கிட்ட லின்ஃபெங் இறந்துட்டான்னு சொல்ல தேவையில்லை. அதோட உன் ஃபேமிலிய நான் எதுவும் பண்ணல, அவங்களை கொன்னதா சொன்னா நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் இப்படி பண்ணேன். இப்ப எல்லாருமே என்கிட்ட தான் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அந்த வில்ல ரெடி பண்ணு, அப்பதான் உன் ஃபேமிலிய நான் விடுவேன். மாயாவும் ராஜாவோட கண்டிஷனை ஏத்துக்கிட்டு அவ ஃபேமிலிய போய் பாக்குறா. இப்ப ராஜாவோட கண்டிஷன் படி அவ அந்த வில்ல ரெடி பண்ணி தரா. இந்த பக்கம் கருட மாயாவை நினைச்சுக்கிட்டே இருக்க, அப்ப அரசர் வந்து ஷென்னாட்டு மேல போர் தொடுக்க சொல்ல, உடனே கருட, ஏன் நாம சண்டை போடணும்? இப்ப ரெண்டு நாடும் சண்டை போடாம தானே இருக்கு, இப்ப இந்த சண்டை தேவையா? இங்க நான் தான் ராஜா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். உடனே ஷென் மேல போர் தொடு, என்னால இதை பண்ண முடியாது. சண்டை வந்தா நடுவுல மாட்டி சாகுறது மக்கள் தான், பேசாம சமாதானமா போயிடலாம். அப்ப நீ சண்டை போட மாட்ட, அப்ப உனக்கு எதுக்கு ஓனாய் பதவி? அந்த பதவிய நான் சுயாண்டிக்கு தரேன். அவனோட தலைமையில ஆர்மிய வழி நடத்தி நாங்க ஷென் நாட்டை தாக்குவோம், என்னவோ பண்ணுங்க, ஆனா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடம் போக, இப்ப ரெண்டு நாட்டுக்கும் போர் வர, ஆனா மாயாவோட புது வெப்பனால அவங்க வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. உடனே அரசர் கருடனை கூப்பிட்டு, ஷென்னாடு ஏதோ ஒரு புது வெப்பனை யூஸ் பண்ணி நம்மளெல்லாம் மண்ணை கவு வச்சுட்டாங்க, இதுதான் அந்த வெப்பன், இது லின்ஃபெங்கோட ஆயுதமாச்சே, இது பழசு மாதிரி தெரியல, இப்பதான் இதை ரெடி பண்ண மாதிரி இருக்கு, அப்ப மாயா இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க, கற்பனை இப்ப ரெண்டு நாட்டுக்கும் போர் வர, இப்ப கருடம் போனதும் ராஜாவோட அம்மா ராஜா கிட்ட, கருடம் சொல்றது சரிதான், ஷென் கிட்ட புது புது ஆயுதங்கள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவங்க செம்மையா சண்டை போடுறாங்க, நம்மளால அவங்கள வின் பண்ண முடியாது, சமாதானமா போறதுதான் நல்லது அப்படின்னு ராஜமாதா சொல்ல, ராஜாவும் அதுக்கு ஒத்துக்க. இந்த பக்கம் ஷென் ராஜா வந்து மாயா சொன்ன மாதிரி வெப்பனை உருவாக்குனதால அவளோட ஃபேமிலியை
விட்டுடுறாரு. அப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா? ஒரு நிமிஷம். அரசர் என்ன சொன்னாருன்னா, மிஸ்டர் ஜுன் கொஞ்ச நாளைக்கு அரண்மனையில தான் இருப்பாரு, ஆனா நீங்க போலாம். ஏன் அப்பா மட்டும்? தாரா பயப்படாத, அரண்மனை தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப அவளோட ஃபேமிலி ஒண்ணு சேருது. ஆனா மாயா இல்லாத நேரத்துல அவளோட சித்தப்பா ஃபேமிலி அவங்க சொத்தையும் கடையையும் அவங்களோட பேருக்கு மாத்திக்க, அதோட லின்ஃபங் இறந்த மாதிரி, அதாவது மாயா ஒரு பையனா தானே இங்க இருப்பா, அவன் இறந்த மாதிரியும் மாயாவுக்கு உடம்பு சரியில்லாம அவ பாட்டி வீட்டுல இருந்த மாதிரியும் ஒரு கதையை உருவாக்கி இங்க வந்திருக்கா. இந்த பக்கம் சமாதானத்துக்காக அரசர் ஹோஜிய ஷென்னுக்கு அனுப்ப, அவ தோத்தா இருக்கால, அவளும் ஹோஜியோட ஷென்னுக்கு போறா. நம்ம வீரனை பாக்கணும்னு அவ போறா. அதோட இளவரசி லிகன்யா லோச்சாவோட சேர்ந்து பண்ண வேலையால ராஜா இளவரசியை தனிமைப்படுத்தி அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அவளை தினமும் கொடுமைப்படுத்துறான். இதே நேரத்துல மாயா தன்னோட குடும்பத்தை எப்படியாவது பழையபடி மாத்தணும்னு புதுசா ஒரு கடையை ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா இந்த சித்தப்பா பையன் அவ எந்த கடையை ஓபன் பண்ணாலும் அவ கூட யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுறான். அதே சமயத்துல நம்ம கருடனும் லூச்சியும் ஷென்னாட்டுக்கு வர, இந்த பக்கம் மாயாவோட தம்பி அதாவது சித்தப்பாவோட பையனை வீர ஆள் வச்சு அடிச்சிடுறான். நான் ஆள் வச்சு அடிச்சனா? எவிடன்ஸோட தான் பேசுறியா? இதுதான் எவிடன்ஸே. நீ அடிக்க சொன்னவங்க கிட்ட இத பார்த்தேன். மாயா அதை பார்த்ததும் டவுட் வந்துருது. ஏன்னா ஒரு தடவை வீர அவளை கூப்பிட்டு போகும்போது சில சோல்ஜர்ஸ பாப்பா. அப்ப வீர கண்டிப்பா சாதாரண பாடி கார்டு இல்லன்னு இவன் வேற என்ன ஒன்னு நினைப்பா. கடைசியில பார்த்தா வீர அரசரோட ஸ்பைன்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே வீரங்கிட்ட அதை பத்தி கேட்க அவனும் அதை ஒத்துக்கிறான். ஆனா அவன் ஃபேமிலிக்குள்ள வந்த பிறகு இவங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கான்னு சொல்ல, அதோட அரசரை போய் பார்த்து மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். அரசரும் மாயாவை கூப்பிட்டு வீரனை கட்டிக்க சொல்றாரு. அரசரோட பேச்ச மீற முடியாதனால மாயாவும் அதுக்கு ஓகே சொல்ல, இவ தாரா அதை பத்தி கேட்க அவ மாயா மயங்கி விழ. உடனே டாக்டர் கூப்பிட்டு அவளை செக் பண்ண, அவரு மாயா கன்சீவா இருக்கிறதால மயங்கி விழுந்தா சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப டாக்டர் போனதும் வீரங்கிட்ட அதை பத்தி கேட்க, ஆனா வீர மாயா கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் போக, அவ சாயாவை கட்டிக்க போறவன் அதை கேட்டுறான். டேய் நீ ஏன் உள்ள வந்த? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லையா? உன் அக்கா பண்ணதை விட நான் உள்ள வந்தது ஒன்னும் அசிங்கமானது இல்ல. இந்த மாதிரி கேவலமான குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா மாட்டேன். இப்பவே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, சாயா அவனை சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா அவன் எதுவும் சொல்லாம போயிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த ஃபியான்சி வந்து நடு ரோட்ல எல்லார்கிட்டயும் சாயாவை விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொல்ல, அதை தாரா கேட்டுடுறா. உடனே அவன் கூட போய் சண்டை போட, அப்ப அவன் தாராவை அடிக்க பாக்க அவ லிசி அதை பார்த்துட்டு தாராவை காப்பாத்திடுறான். உடனே தாரா லிசிக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போக, அப்ப லிசிக்கு அந்த பெயிண்டிங் ஞாபகம் வருது. அதை பார்த்ததும் அவன் தாராவை ஃபாலோ பண்ண, தாரா அதை பாத்துடுறா. உடனே அவனை அடிக்க போறா. என்னையே ஃபாலோ பண்றியா? மவன உன் காலை உடைச்சிடறேன் பாரு. எங்க எங்க என்ன பார்த்தா பொறுக்கி பையன் மாதிரியா தெரியுது? மறந்துட்டீங்களா? அந்த பொறுக்கி பையன் கிட்ட இருந்து நான் தானே உங்களை காப்பாத்தினேன். டேய் பொறுக்கி பையல, மறுபடியும் ஃபாலோ பண்ண மூஞ்சி முகைய பேத்துருவேன். உடனே தாராவை ஃபாலோ பண்ணி அவளோட வீட அவங்க கண்டுபிடிக்க, அவ வீட மாயா மயக்கத்துல இருந்து இழந்துட்டான்னு சொல்ல, அப்படின்னா அவ கண்டிப்பா உயிரோட தான் இருக்காளா? உடனே நைட் ஆனதும் அவன் மாயாவோட ரூமுக்கு போக, அங்க மாயாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அவன் கிட்ட போக, அப்ப யாரோ அவளை கொல்ல வராங்கன்னு நினைச்சு கத்தி எடுக்கிறா. ஆனா அங்க தலைவன் நிக்கிறத பார்த்ததும் அவ ஷாக் ஆயிடுறா. நீ எப்படி இங்க? உயிரோட தான் இருக்கியா? ஆமா உயிரோட தான் இருக்க. ஆனா நான் தான் சொன்னேன்ல நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்ப எதுவும் இல்லன்னு. அதோட நீதான் சௌமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அப்படி இருக்க இங்க ஏன் வந்த? கல்யாணமா? அப்படிலாம் எதுவும் நடக்கல. உடனே நடந்ததை சொல்றான். அப்ப வீர அங்க வந்துடுறான். நீயா? நீயே இங்க வந்த? விடு கருடா, இங்க இருந்து போயிரு. இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல அப்படின்னு அவ சொல்ல, கருடனும் எதுவும் பேசாம லிசிய போய் பார்த்து நடந்ததை சொல்ல, அவ லிசியும் மாயாவோட ஃபேமிலிக்கு நடந்ததை பத்தி, அதாவது அவளோட சித்தப்பா குடும்பம் பணத்தை பத்தி சொல்ல, உடனே கருட அவங்களை ஏதாவது பணம் சொல்றான். கட் பண்ண லிசி வந்து அந்த தம்பி கூட போய் சண்டை போட, அதால அவனை ஜெயில போட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம் கருடனுக்கு தெரிய வர, அவன் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, அதாவது அவன் ஜின் நாட்டை சேர்ந்தவன்ல, அது தெரியக்கூடாதுன்னு அவன் மாயாவை பார்த்து லிசியை காப்பாத்த சொல்றான். அவளும் தாராவை பார்த்து லிசியை போய் ரிலீஸ் பண்ண உதவி பண்ண சொல்றா. தாரா அவன் யாருன்னு கேட்க, அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ண சொல்றா. இந்த பக்கம் ராஜா வந்து மாயாவோட அப்பாவை ரிலீஸ் பண்ண, ஆனா 2 நாளுக்குள்ள வீரனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கண்டிஷன் போட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாரா லிசியை கூப்பிட்டு போக வரா. இந்த பொறுக்கி பையலா, இவனை உடனே வெளியே விட்டா நாம யாருன்னு தெரியாது, இவனை ஒரு வழி பண்ணுவோம். மேடம் அவனை கூப்பிட்டு போக வந்தீங்களா? இல்லங்க, அவனை இன்னும் 3 நாளைக்கு உள்ள வைக்க முடியுமா? இன்னும் 3 நாளா? அவன் பண்ணது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லங்க, பரவாயில்ல ஒரு 3 நாள் இங்கேயே இருக்கட்டும், அப்புறமா வந்து கூப்பிட்டு போற, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, உடனே தாரா லிசிய போய் பார்க்க, பயபொலிக்கு சமாடி போலியே, இவ எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஏங்க என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? முதல் தடவை உன்னை பார்த்தப்ப ஒருக்கின்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது நீ ஒரு இடியட்டுன்னு. எதுக்குடா போயும் போயும் அவன் கூட சண்டை போட்ட? நான் என்ன வேணும்னேவா போட்டேன்? உங்க அக்காவுக்காக தானே போட்டேன். சரி உனக்கு எப்படி என் அக்காவை தெரியும்? அது ஒரு பெரிய கதைங்க, அதை விடுங்க. நீங்க தப்பா நினைக்கலடா. உன்னை கேட்கலாமா? கேளு. நீங்க மூன் ஃபேமிலியோட தாரா தானே? ஆமா. அப்ப என்ன கூப்பிட்டு போக வந்தீங்களா? ஆமா. ஆனா
ஆனா 3 நாள் நீ இங்கதான் இருக்கணும், அப்புறமா வெளியே போலாம். ஏன்னா 3 நாளா? அதான் நல்லா அடி கொடுத்துட்டாங்களே. டேய் தெரியாதா உனக்கு, இங்க சண்டை போட்டா தூக்குல போட்டுருவாங்க. நான் தான் போனா போது அந்த வார்டனுக்கு காசு கொடுத்து ஒரு 3 நாள் உள்ள வச்சு உன்னை அனுப்ப சொல்லிட்டேன். ஏங்க சண்டை போட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நல்ல வேலைங்க, உங்களை மாதிரி நல்லவங்க வந்ததால நான் பொழைச்சுக்கிட்டேன். சரி கேட்கணும்னு நினைச்சேன், வெளியே வந்தா என்ன பண்ணலாம்னு இருக்க? வேலைக்கு போவேன். வேலைக்கா? ஆனா எங்க போவ? பேசாம என் கூட வேலை செய்யறியா? ஆஹா, நாம எப்படியாவது உள்ள போகலாம்னு நினைச்சேன். இவளே நம்மள கூப்பிடுறா, யூஸ் பண்ணிக்கலாம். இவளை வச்சே மாயா மேடமை கரெக்ட் பண்ணி நம்ம தலைவரோட சேர்த்து வச்சிடணும். சரிங்க நான் வரேன். சரி 3 நாளைக்கு பிறகு பாக்கலாம். சரிங்க. உடனே தாரா கிளம்ப. அவ போனதும் கருட வர. அப்ப லிசி வந்து மாயா ஃபேமிலிக்கு தம்பியால எந்த பிசினஸும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்ல, உடனே கருட ஒரு டீலர் மாதிரி மாயாக்கு ஒரு பிசினஸ் தரான். அவளும் கருடன் தெரியாம அந்த டீலை ஏத்துக்கிட்டு அவனை போய் பார்க்க, அப்பதான் அது கருடனே தெரிய வருது. நீயா? அப்ப நீதான் அந்த டீலரா? ஆமா அது நான் தான். நீ இதை வேணும்னே தானே பண்ண. ஹலோ, என்ன பார்த்தா எப்படி தெரியுது நீ கஷ்டப்படுற, உனக்காக தான் நான் இதை பண்றேன்னு நினைக்கிற போல? பின்ன இல்லையா? சத்தியமா இல்ல. இந்த ஊர்ல துணி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதோட இங்க நீ மட்டும் தான் சீப்பா செஞ்சு தர, அதனாலதான் இந்த ஆர்டரை உனக்கு தந்த. உனக்கு ஆர்டர் வேணுமா வேணாமா? நீ எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஆர்டர் எனக்கு கண்டிப்பா தேவை. சோ நான் இதை ஏத்துக்கிறேன். சரி உன் கண்டிஷனை சொல்லு. கண்டிஷன்லாம் வேணாம், உன்னை நான் நம்புறேன். இவ 2 பேரும் வெளியே வர. அப்ப வீரன் கருடனை பாத்துறான். இவன் இங்க என்ன பண்றான்? நம்ம பார்க்க வந்த டீலரே இவன் தான். கருடனை பார்த்ததும் வீரனுக்கு கோவம் வர, உடனே கருடனை காண்டத்த அவனுக்கும் மாயாவுக்கும் இன்னும் 2 நாளைக்கு பிறகு கல்யாணம்னு சொல்ல, என்ன கல்யாணமா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன விட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஹலோ, இது என் வாழ்க்கை, யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இப்ப கல்யாணத்துக்கு மாயா ரெடியாக. அப்ப கருட வந்து மறுபடியும் பேச, ஆனா மாயா முடியாதுன்னு சொல்லிட்டு வீரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், அவன் கல்யாணம் பண்ணது மாயாவோ இல்ல, நம்ம இளவரசிய. நீயா? நீ எப்ப இங்க வந்த? பின்ன உன் கல்யாணத்துல நான் இல்லாம எப்படி? மாயா எங்க? மாயாவா? அவ செத்துட்டாளே. விளையாடாத. அட நான் ஏன்பா உன் கூட விளையாட போறேன்? வா வந்து உட்காரு. கட் பண்ண மாயாவை தலைவன் தான் கடத்திட்டு போயிருக்கான். உடனே மாயா ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, ஏன்னா மாயாவை ராஜா நம்பல. அவ ரொம்ப நாளா ஜின்னாட்ல இருந்ததால அவ மேல ராஜாவுக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் வீரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்காரு. அவ வீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நம்புறதாவும் அவ குடும்பத்தை விட்டுறதாவும் சொன்னாரு. ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா அவ குடும்பத்தையே கொண்டுருவேன்னு சொன்னாரு. உடனே மாயாவும் கருடனும் அங்க போக, அங்க போனா தோத்தாவோட விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் கருடனுக்கே தெரியாது. அவன் மாயாவை தூக்கிட்டு போன பிறகு தோத்தா அங்க வந்திருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ வந்து மனப்பெண்ணா மாறி அங்க போயிருக்கா. இது தெரிஞ்சு நடந்ததோ இல்ல தெரியாம நடந்ததோ, ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம 2 பேருமே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இப்ப லிசி வெளியே வந்ததும் கருட நடந்தது சொல்ல, இப்ப கருடனும் லிசியும் தாராவை ஏமாத்தி 2 பேரும் வேலைக்கு சேர, இதே நேரத்துல அந்த தம்பிக்காரனுக்கு அங்க வேலை பார்க்கிற வேலைக்காரி மூலம் மாயாவுக்கும் வீரனுக்கும் நடந்த கல்யாணத்துல ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அவன் அதை பத்தி ஊர் முழுக்க பரப்ப, இது அரசருக்கு தெரிஞ்சதும் அவர் கூப்பிட்டு கேட்க 2 பேரும் நடந்ததை சொல்லிடுறாங்க. ஆனா இளவரசி பத்தி சொல்லாம மாயாவோட சொந்தக்காரி போனதான் கல்யாணம் பண்ணதா அவங்க சொல்ல, இவ மாயாவை போக சொல்லிட்டு அரசர் வீரமான தப்புக்காக அவனுக்கு விஷம் கொடுக்க, ஆனா அதுக்கு மாசம் மாசம் மருந்து சாப்பிடணும், இல்லனா அவன் செத்துருவான். இனிமே அவன் அரசர் சொல்றத செய்யணும், இல்லனா மருந்து தர மாட்டேன்னு சொல்லி அவனை வான் பண்ணி அனுப்பி விடுறாரு. இந்த பக்கம் தோத்தாவ மாயாவோட அப்பா பாத்துடுறாரு. அதோட நடந்ததும் அவங்களுக்கு தெரிய வர, உடனே மாயாவை கூப்பிட்டு கேட்க, அவளும் நடந்தது சொல்ல, அதோட அவ வயித்துல வளர குழந்தைக்கு யார் காரணம்னு கேக்குறாரு. ஆனா மாயா அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அதாவது அது காரணமானவன் இறந்துட்டதா சொல்லி அவ போய் சொல்லிடுறா. இதே நேரத்துல சித்தப்பா பையனுக்கு மாயா கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிய வர, அதே நேரத்துல வீரனுக்கு அரசர் பாய்சன் கொடுத்த விஷயம் தோத்தாவுக்கு தெரிய வர, ஆனா வீர இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, கற்பனை மாயா கன்சீவா இருக்கிற விஷயம் நம்ம தம்பிக்காரன் ஊர் முழுக்க சொல்ல, அந்த விஷயம் கருடனுக்கு தெரிய வர, இத பத்தி அவன் கேட்க மாயா அதை உண்மைன்னு சொல்ல, ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா கருடன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போக, அவ போனதும் லிசி வரான். அவன் வந்து நாம இங்க வந்த விஷயம் அரசரோட ஆளுங்க தெரிஞ்சு போச்சுன்னு உடனே கிளம்ப சொல்ல, உடனே அவங்க கிளம்ப, ஆனா அரசரோட ஆளுங்க பாத்துடுறாங்க. 2 பேரையும் துரத்த உடனே 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்க, உடனே வீரர்கள் நம்ம கருடனையும் லிசியையும் தாக்க. இப்போ இந்த விஷயம் தெரிய வர உடனே மாயா கருடனை பார்க்க போறா. ஆனா அவ போறதுக்குள்ள கருடன் இறந்து போய் அவனோட டெட் பாடியை கொண்டு போறாங்க. மாயா அதை பார்த்ததும் உடஞ்சு போயிடுறா. இப்போ இந்த விஷயம் மாயாவோட அப்பாவுக்கு தெரிய வர, அவரு அந்த குழந்தைக்கு யார் காரணம்னு கேட்க, வீரன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கருட தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்ல, இப்ப மாயாவை காட்டுறாங்க. அவளால கருடனோட இழப்ப ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அழுவுறா. உடனே ஹோஜியை பார்த்து இதுல ஏதாவது பிளான் இருக்கா, கருட சாகல தானே அப்படின்னு கேட்க, ஆனா ஹோஜி பிளான்லாம் எதுவும் இல்ல, நாங்களும் இதை எதிர்பார்க்கல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அவரு உங்களை ட்ரூவா லவ் பண்ணாரு, இன்னைக்கு அவரு இறந்த மாதிரி அன்னைக்கு
அன்னைக்கு நீங்களும் இறந்தீங்கல்ல, அப்பவே அவர் சாக முடிவு எடுத்தாரு, நாங்க தான் அவரை தடுத்தோம் அப்படின்னு ஹோஜி நடந்த எல்லாத்தையும் சொல்ல கட் பண்ண லோச்சாவை காட்ட, அப்ப லோச்சாக்கு இளவரசி லிகன்யா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வர கட் பண்ண அரசரை காட்ட அவருக்கு மாயா கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிய வர உடனே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அது உண்மையான்னு கேட்க, ஆனா மாயா அது உண்மை இல்லைன்னு சொல்ல உடனே அரச மருத்துவர் அவளை செக் பண்ண, ஆனா அவளை செக் பண்ண பார்த்த பிறகு அவ கன்சீவா இல்லைன்னு அவர் சொல்ல அதனால அரசர் அவங்கள போக சொல்லிட்டாரு. ஆனா மாயா கன்சீவா தான் இருக்கா. நம்ம இளவரசி தோத்தாவோட உதவியால ஒரு மருந்தை சாப்பிட்டு கன்சீவா இல்லாத மாதிரி காட்டியிருக்கா. இப்ப அரசரை பார்த்துட்டு அவ வீட்டுக்கு வரும்போது யாரோ அவளை ஃபாலோ பண்றத பாக்குறா. உடனே அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம கருட. அவங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்ப ஒரு ரகசிய அறை வழியா தப்பிச்சிருக்காங்க. மாயா கருடனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இனி அவனை விட்டு பிரிய மாட்டேன்னு அவ சொல்லிட்டு உடனே அவ அப்பா அப்பாக்க கூப்பிட்டு போறா. அவரும் கருடனை ஏத்துக்கிறாரு. அதோட கருடனோட உதவியால தம்பி குடும்பம் ஏமாத்தி வாங்கின சொத்தெல்லாம் பிடுங்கி அதோட மாயாவை கொல்ல பார்த்தாங்களே, அதோட அவங்க அப்பாவையும் கொல்ல பார்த்தாங்களே, அதெல்லாம் சொல்லி அவங்கள ஜெயில போட்டுறாங்க. இப்ப அரசரை பார்த்து கருட மாயாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா கேட்க அரசரும் ஒத்துக்கிறாரு. ஆனா கருடன் போனதும் கருடனை வீரனை கொல்ல சொல்லி கட் பண்ண கருடனை வீரன் கூப்பிட்டு போக, ஆனா வீரன் கருடனை கொல்லாம அரசரோட ஆட்களோட சண்டை போட்டு இறந்து போயிடுறான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் தோத்தாவும் நம்ம மாயாவும் எல்லாரும் உடஞ்சு போக, இதே நேரத்துல லோச்சா அரசரை கொல்ல போறான்னு கருடனுக்கு தெரிய வர உடனே கருட அரசரை காப்பாத்த போய் லோச்சாவோட சண்டை போடுறான். அந்த சண்டையில லோச்சா இறந்துடுறான். அதுக்கப்புறம் கருட மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ இந்த டிராமா முடியுது. ஆக்சுவலா இந்த டிராமாவை நான் இப்படி முடிக்கணும்னு நினைக்கல. இந்த டிராமா போட்டதுல இருந்து நிறைய பிரச்சனை, நிறைய வாட்டி ரீஎடிட் பண்ணேன். சோ அதனால தான் இந்த டிராமாவை ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டேன். ஆனா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன்.